விஷயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈவாய் தந்தது, கிஃப்டாக தந்தது, வெகுமானமாய் கனமாய் தந்தது ஏனோதானோ என்று அல்ல. கர்த்தர் ஈவாய் வெகு கவனமாய் கனமாய் சம்பாதித்து வெகு கவனமாய் எங்களுக்கு கையளித்த கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஈவை கவனமாய் நாங்கள் ஆசரிக்கிறதற்கு கிருபை செய்வீராக. இந்த வாலிபர் மீட்டிங்கை ஆவியானவரே நீர் எங்களுக்கு கனமாய் ஆசரிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இதற்காக நாங்கள் முன்னமே ஜெபித்து கிளம்பினால் கவனமாய் ஆசரிக்கிறோம் என்ற அர்த்தம். ஒவ்வொரு பகுதியிலும் பாடல் பகுதியிலும் ஆண்டவரே நீர் என்னோடு பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் நினைத்தால் கவனமாய் ஆசரிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், நான் தவறு இருக்கிறேன் என்று என் எண்ணங்களிலே தீர்மானம் எடுத்தால் நான் கவனமாய் ஆசரிக்கிறேன் என்ற அர்த்தம். இதை மறக்காதபடிக்கு நான் நடக்கும் போதும் பேசும்போதும் நிற்கும் போதும் ஆண்டவரே இந்த வாலிபர் கூடுகையில் பேசப்பட்ட காரியங்கள் நாங்கள் நினைத்து அதன்படி நடக்கும்போது கவனமாய் நடக்கிறோம் என்ற அர்த்தம். உடன்படிக்கை பெட்டியில் உள்ள கற்பலகைகளை சுமந்த ஆசாரியர்களைப் போல இன்று சொல்லப்படுகிற பாடல்களிலே சொல்லப்படுகிற வசனங்கள், அறிவிப்பு பகுதியிலே சொல்லப்படுகிற வசனங்கள், பிரேசன் வசிப்பில் சொல்லப்படுகிற வசனங்கள், பிரசங்க நேரத்தில் சொல்லப்படுகிற வசனங்கள், அர்ப்பணிப்பின் நேரத்தில் சொல்லப்படுகிற வசனங்களை ஆசாரியர்களாய் உடன்படிக்கை பெட்டியில் உள்ள கற்பலகைகளை கவனமாய் சுமந்து கொண்டு போவது போல, உடன்படிக்கை பெட்டியை விழாதபடிக்கு கவனமாய் சுமந்து கொண்டு போவது போல நாங்கள் உடன்படிக்கை பெட்டியாய் சொல்லப்படுகிற வசனங்களை சுமந்து கவனமாய் நடக்கிறதற்கு எங்கள் ஆவியானவர் அருள் செய்வீராக. ஆண்டவரே கிருபை செய்வீராக. அலட்சியமாக இருக்கிற, மறந்து போயிருக்கிற, நினைவு வந்தும் அடுத்த வாரம் போய்கொள்ளலாம் என்று இருக்கிற எல்லா இருதயங்களையும் இந்த நேரத்தில் கர்த்தர் தொடுவீராக. எல்லா இருதயங்களையும் கர்த்தர் இந்த நேரத்தில் தொடுவீராக. இப்போ இன்றைக்கு போவோம் என்று எண்ணங்களை உண்டாக்குவீராக. இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று அவர்களை நினைக்க பண்ணுவீராக. இன்னொரு நாள் எனக்கு வருமான் தெரியாது என்று சொல்லி அவர்களை கர்த்தர் நினைக்க பண்ணுவீராக. தாவீதுக்கு ஆண்டவரே கோலியாத்தை அடித்த நாளை போல இன்று என் மேற்கொள்ளுகிற நாளாய் இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே இதுவரைக்கும் வர வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கிறவர்கள் இருதயங்களெல்லாம் தீர்மானங்களை உண்டாக்குவீராக. கர்த்தர் செயல்களையும் சிந்தைகளையும் விருப்பங்களையும் நாட்டுவீராக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வசனம் கூறுகிறதே. கர்த்தர் இந்த கூட்டத்தில், கர்த்தர் இந்த கூடுகையில் இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நாட்டுவீராக. அவர்கள் ஸ்தோத்திரங்கள் நாட்டப்படுவதாக, அவர்கள் துதிகள் நாட்டப்படுவதாக, அவர்கள் உயர்த்துதல்கள் நாட்டப்படுவதாக, அவர்கள் தீர்மானங்கள் நாட்டப்படுவதாக, அவர்களை தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருக்க பண்ணுங்க. அவர்கள் பரிசுத்தங்களை செழித்திருக்க பண்ணுங்க. அவர்களை ஆண்டவரே உம்மிடத்தில் செழித்திருக்க பண்ணுங்க. அவர்கள் எதிர்காலங்களை செழித்திருக்க பண்ணுங்க. தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே செழிக்க பண்ணுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தரின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. எல்லாரை சீக்கிரமாய் கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தரே ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் என் தேவன் இப்பேற்பட்டவரா, அவர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கிருபை செய்யும். வழக்கம் போலதானே இயேசு எனக்கு செய்கிறார் என்று அலட்சியமாக எண்ணாமல் என் தேவன் இப்பேற்பட்டவரா, எனக்கா இவ்வளத்தையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி எண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். எஸ்தரு எமி இப்போ வந்து உங்களுக்கு பாடல் நடத்துவாங்க. அவர்களோட இணைந்து கரங்களை தட்டி பாடலாம். பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கும், காலேஜ், அதுக்கடுத்து நிறையா உங்களுக்கு ஃப்யூச்சர் குறித்து நிறையா கவலைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பாவை நீங்கள் துதித்து பாடும்போது அந்த கவலைகளெல்லாம் அவர் மாற்றி போடுறாரு. அதுக்கு தான் நம்ம பாடும்போது உற்சாகமாக சந்தோஷமாக பாடணும். ஏன்னா பவுல் சீலாவும் நம்ம பார்க்குறோம் பைபிளில். துதித்து பாடும்போது என்ன ஆகுது, அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கிறாரு.
ஸோ நம்மளை என்ன கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். மேபி உங்களுடைய ஃப்யூச்சரை குறிச்சோ இல்லாட்ட ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயோ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கவலையோட வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் உண்மையாக இந்த இடத்துல வந்து துதிக்கும் போது உங்களோட கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுப்பா மாற்றுவாங்க. அதனால யார் நடத்துகிறா யார் என்ன பண்ணுறான்னு பார்க்காம நம்ம உண்மையாக அவரை சத்தமாக ஆண்டவரை துதித்து பாடும்போது அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பவுலுக்கும் சீலாக்கும் கட்டுகளை உடைத்த தேவன் எந்த வகையான சுச்சுவேஷனால மேபி ஹெல்த்னால எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏசப்பா வந்து உங்களை விடுவிப்பாங்க. ஒன்றே வேணை நம்ம செய்யணும், அவரை துதித்து பாடணும். இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். நம்ம பாடலாம் ஒரு பாடல். உயிரடைய வேண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே, அது சேர்ந்து பாடலாம். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகளுடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே.
பாடலில் நம்ம பாடின மாதிரி ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் நம்மளை விட்டு அவர் உடைத்து விட்டார். நம்ம விசுவாசிப்போம். நம்ம பாடும்போதே நம்மளோட எல்லா கவலையின் கட்டுகள், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஏசப்பா அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலையை கொடுத்துட்டாங்க. நம்ம விசுவாசமாக பாடிட்டோம். ஆண்டவர் நம்மளோட எல்லா கட்டுகளையும் உடைத்து விட்டார். இன்னும் அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்குது. என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். அதுலேயும் அப்படி தான் ஆண்டவர் என்னோட கட்டை அவிழ்த்து விட்டார்னு சொல்லி விசுவாசமாக ஆண்டவரை ஆராதிக்கிறது, அவர் இன்னும் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் நம்ம பாடுறது, நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய கண்கள் நம்மை காணும்போது வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம உணர்ந்து பாடுவோம். அவருடைய கண்கள் நம்ம இங்கே இந்த இடத்துல கண்டதுனால தான் இந்த வேலையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அதற்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நீங்கள் என்னை கண்டீர் என்று விசுவாசித்து நம்ம பாடலாம். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வாய். சுயன் தேவன் சுயன் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சுயன் தேவன் சுயன் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தி விட்டார். சபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இசுவின் தேவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இசுவின் தேவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உரிமைப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உரிமைப்படுத்த தம்மாவி தந்தார். இசுவின் ஜீவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இசுவின் தேவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இசு ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இசுவின் தேவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இசுவின் தேவன் இசுவின் ஜீவன், இசுதான் எனக்கு எல்லாம்
நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இப்போ வந்த புதிய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள்
சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்டு பாருங்க உங்களை நீங்களே, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. நான் என்னைய கேட்டேன்னா எப்படி கேட்பேன்? ஜான்சன் சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு என்னை கேட்ட மாதிரி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதனால இவ்வளவு நேரம் நல்ல ஆண்டவரை பாடி ஆராதித்தோம். ஆராதிக்கும் போதே ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆராதிக்கும் போது நம்ம இந்த இடத்துல துக்கமா இருந்தோம் அப்படின்னா, ஒன்று ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்திருப்போம். அதனால ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கும், இயற்கையாகவே வந்துடும். தேவ சமூகத்திற்குள்ள வரும்போது ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தா அவங்க துக்கமா இருப்பாங்க. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்க இங்க சந்தோஷமா ஆண்டவரில் களி கூர்ந்து, ஆண்டவருடைய பாடலில் களி கூர்ந்து, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இதே இது உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அமைதியா ஜென்ட்லா உட்காந்துட்டு ஆண்டவர் செஞ்சா கிரியை செஞ்சா செய்யட்டும், கூப்பிட்டுருக்குறாங்க யூத் மீட்டிங் அதனால வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே இருப்பாங்க. ஆனால் எப்படி இருந்தீங்களோ எங்களுக்கு தெரியாது. என் மொபைல் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆண்டவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பு செலுத்திங்கன்னா, ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறத உணருவீங்க. இங்கே ஆண்டவர் நல்லா துதிச்சிங்கன்னா, உங்களை மறந்து ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்குள்ள இங்கே கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பாவியான சகோதரி தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற தைலத்தை ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றி கழுவி தலைமயிரினால் தொடச்சி கண்ணீர் வடித்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் செய்த பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அதனால எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வர்றோமோ அப்பெல்லாம் நம்ம பாவத்தை குறித்தோ அல்லது நம்ம நேற்று வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தோ இன்றைக்கு காலையில் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தோ கவலைப்படக்கூடாது. தேவ சமூகத்திற்குள் வரும்போது நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எனக்கு வேண்டும், நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், ஆண்டவர் உங்களை அரவணைப்பார். அதை நீங்கள் உணரலாம். அதனால உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்கிறதும் வாழாததும் உங்கள் கையில் இருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு முனிவர்கிட்ட அடிக்கடி இந்த கதையை சொல்லுவாங்க. ஒரு பட்டர்ஃப்ளையை கையில் வச்சுட்டு அவரை எப்படியாவது முட்டாளாக்கணும்னு நினச்சிட்டு, நான் இதில் ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கிறேன், உயிரோடு இருக்குதா செத்து இருக்குதான்னு கேட்பாப்பிள்ளையா. அந்த பட்டர்ஃப்ளை உயிரோடு தான் இருக்குது. அந்த முனிவர் சொல்லுவார், செத்துட்டுன்னு சொன்னால் பறக்க விட்டுறணும், உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அப்படியே ஒரு அமுக்குனா அது செத்துரும், அப்படியே கையை விரிச்சு காமிச்சா செத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பையன் நினைப்பாரான். அந்த பையன் நினச்சிட்டு அவர்கிட்ட கேட்பாப்பிள்ளையா. அப்போ அந்த முனிவர் சொல்லுவாராம், தம்பி அது உன் கையில் தான் இருக்குது, அது உன் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் இருக்குது. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுறதுல தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்பு கூறுறதுல தான் உங்களுடைய எதிர்கால மகிழ்ச்சியே இருக்குது. உங்களுடைய மன்னிப்பு, உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா, உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம், ஏதாவது ஒரு பெரிய தேவையோடு இருக்கீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் கையில் எப்போவுமே எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வாங்குற அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிட்டீங்கன்னா, உங்கள் ஆத்மா வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆத்மா வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கலாம். இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்னென்னா எல்லாவற்றிலும் வாழணும், அதுக்கப்புறம் ஆத்மாவை குறித்து நம்ம கவலைப்படலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆத்மா வாழும்போது மற்ற எல்லாவற்றிலும் நம்ம வாழ்வோம் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி, எல்லாரும் எளிமை நின்று அந்த ஆத்மா வாழ்வதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆத்மாவில் பலனடைய ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார், வளமாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
நம்முடைய தேவையை சந்திக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா வாழணும்னு சொல்லி, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா வாழட்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசலாமா? ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்ப்பா, இனி ரொம்ப நேசிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த சமூகத்திற்குள் வந்திருக்கிறோம், எங்கள் ஆத்துமா வாழட்டும். இந்த பாடல் பாடினது போல உயிரடைய வேண்டுமே. எது உயிரடையணும்? இங்கே எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் சிலருக்குள்ள ஆத்துமா செத்து போய் இருக்கும். ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள உறவு செத்து போயிருக்கும். ஆண்டவரே அது உயிரடையட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உயிரடையட்டும். சிலருக்கு ஆத்துமாவில் பலன் இல்லாமல் இருப்பீங்க, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆனால் என்னையால் ஒன்றும் செய்ய முடியலன்னு இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க. தேங்க்யூ லோ ரபா ஷட்டல ரபா தரபா. நீங்க பேசுங்களேன். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. நாங்கள் இந்த தேசத்தில், எங்க குடும்பத்தில், இந்த சமுதாயத்தில் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. நீங்க கனமடையணும்னா அவருடைய ஆவி வந்தால் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப நீங்கள் பலனடைவீர்கள். உங்களுக்குள் ஞானம் விருத்தியாகும், நீங்கள் கனமடைவீர்கள். அதுதான் பக்தன் எழுதியிருக்கிறார். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, நாங்கள் பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வா. இந்த இடமசைய உள்ளம், எங்க உள்ள நிரம்பட்டு பரிசுத்த ஆவியினால். ஷகல ரப ஷந்தல ரபல கதல ரபல அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் ஷகல ரப ஷதல ரப நிரப்புங்க ஆவியானவரே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே,
கனமடைய நிரப்பிடுமே பலத்தின் கனமடைய ஊற்றிடுமே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஓ ஹல்லேலூயா அசைவாடும் ஆவியே தூய்மையின் எங்களுக்கு தூய்மையே நீர்தானப்பா நீர்தான் ஆண்டவரே நீர் எங்களை தூய்மைப்படுத்துகிறவர் ஆவியானவரே எங்களை பலப்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அசைவாடு இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே சகலரபத தேற்றிடுமே இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினாலாற்றிடுமே சகலரப சதலரபதரபத Oh, hallelujah. அசைவாடும் Holy Spirit அசைவாடுங்க ஆவியானவரே எங்க மேல அசைவாடுங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க பரிசுத்த ஆவியானவரே கர்த்தருடைய ஆவியானவரே பலப்படுத்துகிறவர் ஓஹோ ஆவியே இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி ரூமே இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே இயேசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வலியுதே என்னுள்ளம் தேவன் அன்பால் பொங்கட்டும் இயேசுவின் மேல் அன்பு வரட்டும் எங்க இருதயத்துல எங்க சிந்தையில எங்க வாழ்க்கையில ஓ எவரும் எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 எஸ்லோ இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே நல்ல ரத்தத்தில் விசுவாசத்தோடு நான் மறைந்திருக்கிறேன்னு பாடுங்க தீமை செய்ய முடியாது எத்தீங்கும் என்னை அணுகாது இயேசு ரத்தத்தில் மறைந்துள் நல்ல கைத்தட்டி பாடலாமா இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே சாத்தான் தீமை செய்ய முடியா என் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில சத்ருவின் தீமைகள் விலகுகிறது சாத்தான் தீமை செய்ய ஏனென்றால் இயேசு எங்களோடு இருக்கிறார் தீங்கில்லை 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 தீங்கில்லை
தீங்கில்லை தீங்கில்லை. ஒருவேளை பிசாசு உங்க இருந்த நீ நல்லா இருப்பியா, இனிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தேவன். அவரை ஆராதிக்கிறவர்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தீங்கு இல்லை உங்கள் முன்பாக. ஓ இயேசு முன்னே செல்கிறார். தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. ஓ தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை. ஷபக ஷகதலரபா. தீங்கில்லை 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 தீங்கில்லை. ஷகலரபதா. சாத்தான் தீமை செய்ய முடியாது. புதுசா நீங்க ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள அல்லது புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து போகலாம். ஆனா நீங்க இந்த சொல்றீங்க பாத்தீங்களா, தீங்கில்லை தீங்கில்லை. அங்க பிசாசு ஏதாவது ஒரு உங்களுக்கு தீங்கு பண்ற காரியத்தை, தீங்கான காரியத்தை, உங்க பேரை கெடுக்கிற காரியத்தை உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியாது, ஒரு கண்ணிய வலைய வச்சிருப்பான். ஆனா நீங்க இப்ப பாடும்போதே ஆண்டவருடைய ஆவியானவர் அதை எடுத்து போடுகிறார். இந்த வருடத்திற்கு இப்ப ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்கலாம். இந்த வருடத்திற்கு தேவையான அவ்வளவு தீங்கிய கர்த்தர் ஒரு பாடலில் எடுத்து போட முடியும். ஒரு தேவ மனிதர் சொல்லுவார், ஒரு உண்மையான ஆராதனை, ஒரு உண்மையான வார்த்தை, உண்மையான ஒரு பாடல் வரிய உண்மையா ஒருத்தங்க பாடிட்டாங்கன்னா அந்த பாடலுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டு அவங்க ஆயுசு முழுவதும் நன்மையை செய்ய, ஆயுசு முழுவதும் அந்த பாடலை கேட்டு உண்மையா செய்கிற ஆராதனைக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலாமா? தீங்கில்லை தீங்கில்லைன்னு சொல்லி முடிக்கலாமா? தீங்கில்லை 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 தீங்கில்லை. இயேசு நம் முன் செல்கிறார், தீங்கும் என்னை அணுகாது. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரந்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அது மேற்கொள்ளாது. ஓ ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் பிசாசை ஜெயித்து விட்டோம் என்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் பிசாசை ஜெயித்து விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நல்ல கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க வந்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அவர்கள் ஆத்துமாவுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக செய்தி வேளையில் சத்திய வார்த்தையை போதிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை பிள்ளைங்கள் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக, பலப்படுத்தும்படியாக, விடுவிக்கும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, உம்மோடு இணைக்கும்படியாக நீர் கிரியை செய்ய போகிறீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நிறைய பேரை கூட்டுவாங்க.
நிறைய வர வர இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுனால எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. அது வாங்கணும் இது வாங்கணும்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் காலேஜஸ் ஆரம்பித்ததுனால. இருந்தாலும் வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. எத்தனை பேருக்கு சர்ச்சில் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறவங்க? சர்ச்சில், இந்த சர்ச்சில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவது இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபோன் நம்பர் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கை உயர்த்தி காட்டுங்க. எனக்கு இந்த சர்ச்சில் ஒரு ஃப்ரெண்டுன்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, பசங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு, அதை கேட்குறேன். வேற மாதிரி நினச்சிடாதீங்க. சரி, ஒரு ஃபோன் நம்பர் உள்ள கேர்ள்ஸுக்கு ஒரு பொண்ணுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க 1 2 3 4. நீ உனக்கு இல்லையா யாருமே? இந்தம்மா நீ உனக்கு இல்லையா? சரி, நீங்கள் மீதி எல்லாருக்கும் இருக்கிறாங்க. ஓகே. பசங்க நீங்கள் வேறு தம்பிமார்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பரில் நம்ம சர்ச்சில் வேறு பசங்களோட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். கை உயர்த்தி காட்டுங்க. கை இருக்குடா உங்களுக்கு? இல்லையா கையே? சரி, ஓகே. 4 பேரும் ஃபோன் நம்பர் இருக்குது. இங்கே பசங்க நிறைய பேர் இந்த இதை வரல. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா, அடுத்த வாரம் யாரையாச்சும் நினச்சிருப்பீங்களா நான் சொல்லும் போது இவங்க உங்கள் நம்பர்லாம் இருக்குன்னு? அவங்களுக்குலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி இங்கே கூட்டு வரணும். யூத் மீட்டிங்க்கு, சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்குது, நான் போகிறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டு வந்தாலே நம்ம சர்ச்சில் 100 பேருக்கு மேலே யூத் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூத் மீட்டிங்கில் 50 பேர் குறையாமல் வந்துட்டு இருந்தாங்க. 100 பேருக்கு மேலே யூத் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கூட்டு வந்தீங்கன்னா இன்னொரு இது அப்படியே டபுள் ஆயிரும். அடுத்த வாரம் எல்லாரும் சாம் ஒவ்வொரு வாரம் ஃபோன் பண்ணுறீங்களாம்மா? சாம் பண்ணிடுவாப்புல. இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்கள் மற்ற 3 பையங்களும் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட்டு வந்துடணும். சர்ச்சில் யூத் மீட்டிங் இருக்குது வாங்க. நானும் இனி அடுத்த வாரம் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்களும் எல்லாருமே கேர்ள்ஸ், நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, சர்ச்சில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு, முக்கியமாக முதல்ல சர்ச்சில் உள்ளவங்களை கூட்டுவாங்க. அது போக நீங்கள் வெளியே இருந்து கூட்டு வர்றதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அவங்க ரசிக்கப்படுறது, அவங்க பலப்படுறது ரொம்ப ஆசீர்வாதம். உங்களுக்கும் ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்துனீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் உங்கள் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த அகில உலகத்தையும் படைத்தவர். உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார்னா, ஒரு ஆத்மாவை நீங்கள் கூட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு பக்தன் பாடுகிறார், ஆத்மா ஒன்றை ரட்சியாமல் வெட்கத்தோடு ஆண்டவா உங்கள் சமூகத்தில் நான் எப்படி உங்களை நான் தரிசிப்பேன், உங்களை எப்படி பார்ப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பக்தன் ஒரு பாடல் ஏற்றிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நாங்கள் முன்னாடி அடிக்கடி அந்த பாடல் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மெசேஜ் டைமில் பாடுவாங்க. அதனால் எப்படியாவது அடுத்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு ஆளையும் கூட்டு வரணும். இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய சனிக்கிழமை சாட்டர்டே மறுரூப வாழ்வு கருத்தரங்குன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் விசேஷித்த ஊழியர்களை தீர்க்கதரிசி எஸ்ஐகே பிரான்சிஸ் அவங்களுடைய குழுவினர், அவங்களுக்கு அடுத்ததாக ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற அலெக்சாண்டர் அண்ணன் வராங்க. அவங்களுடைய மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவங்க சின்ன க்ரௌடுக்கெலாம் இல்லை, பெரிய பெரிய க்ரௌடுக்கு 2000-3000 பேர் யூத்துக்கு போன மாதம் வந்து 2000 பேர் யூத்து அவங்க கேம்பஸில் வந்து இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் வருவாங்க. ஆண்டவர் பயன்படுத்தினார். இங்கேருந்து 5-6 பேர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் யாரும் பேர் கொடுக்கல. ஆனால் நிறைய சர்ச் பாஸ்டர்ஸ் பையங்க என்கிட்ட பேசி போகலான்னு நினச்சிருக்கும் போது அங்கே இடம் இல்லைன்ட்டாங்க. உள்ளே தங்க முடியாது, ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் கடைசி நான் 3 டேஸ்க்கு முன்னாடி கேட்டேன். அதனால் அங்கே போக முடியல. இடம் இல்லை, பாத்ரூம் இருக்காது, லைனில் நிற்பாங்க. 3 மணிலேருந்து டாய்லெட்டுக்கு லைனில் நிற்பாங்க. அவ்வளவு ஏன் அவ்வளோ தூரம் ஆர்வமாக வராங்க அப்படின்னா, அங்கே தேவ பிரசனம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. அலெக்சனை நடத்தும் போது நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் என் கிட்ட உள்ளவங்களாம் அசுத்தாவிலேருந்து கர்த்தர் விடுதலையாக்கினதை பார்த்துருக்குறேன். அவங்க ஸ்டேஜிலேருந்து நடத்துவாங்க. ஆனால் அங்காங்கே கர்த்தருடைய கிரியை, ஆவியாருடைய கிரியை இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஊழியம், நல்ல ஒரு ஊழியர் நம்ம பட்டணத்துக்கு வராங்க. குடும்பமாக வந்து மறுரூபம் ஆகிறதற்காக பிரயாசப்படுங்கள். மறுரூபம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகிறீர்கள். நீங்கள் உங்கள் மனசை புதிதாக்கி, நான் அங்கே போகிறேன், மீட்டிங் போகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுவாருங்கிற ஒரு ஆசையோடு வாங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். மீதியான நேரத்தை அக்கா கையில் கொடுக்குறேன்.
அவங்க ஒரு 50 நிமிஷம் ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். இந்த வாரம் 3rd சர்வீஸில் அவங்க பேசினாங்க. அது நம்ம ரெக்கார்ட் பண்ணலை டிவியில், இது கேமராவில் எடுக்கலை. ஆனால் என் ஒய்ஃப் சொன்னாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவங்கள ஆண்டவர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி இப்போ அக்கா மீதியா நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யங்ஸ்டர்ஸாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் 26 இயர்ஸாக வந்து பீகாரில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அங்கேயும் உங்களை மாதிரி பிள்ளைங்க மத்தியில் தான் இன்றைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே நம்முடைய ஜம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூலில் நான் ஒரு டீச்சராக இருக்கேன். அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் டீன்ஸ் பிள்ளைங்க மத்தியில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இன்னும் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி டீன்ஸ் பிள்ளைங்களை பார்த்தா நான் லவ் தம். நான் அவங்க மேலே ஒரு என்னை அறியாமே ஆண்டவர் எனக்குள்ளே அந்த ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறதுனால அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய திங்கிங், அவங்க மனசில் என்னெல்லாம் காரியங்கள் ஓடுது அப்படிங்கிற காரியத்தை அதை கண்டுபிடிக்க நான் விரும்புவேன். அப்படியே அந்த காரியம், ஏன்னா அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தான் இன்றைக்கு வரையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். இப்போ கூட அந்த என்னுடைய ஸ்கூலில் வந்து 12th பிள்ளைங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன். 12th பிள்ளைங்களுக்கு நான் கிளாஸ் டீச்சராக இருக்கேன். அதனால் அங்கே உள்ள என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த லீவில் அவங்களுக்கு நிறைய பிளான்லாம் கொடுத்து அவங்களுக்கு அநேக காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள இப்போ லீவில் அவங்கள ஒரு 40 days அவங்க லீவில் அவங்கள விட்டுருக்கோம். திருப்பி மறுபடியும் அவங்க வரும்போது they will come backல அந்த டைமில் வந்து மறுபடியும் நாங்கள் எல்லோரும் we will analyze in what way அவங்களுடைய ஹாலிடேஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களையும் பார்க்கும்போது எனக்கு அதே நினைப்பு வருது. இதே சர்ச்சில் நாங்கள் எல்லோரும், நானும் உங்களை மாதிரி யங்ஸ்டராக இருந்து இந்த இடத்துல ஆண்டோடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டோடைய காரியங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம வந்து பேசலாம், சரியா? ஓகேயா? யாரும் ரொம்ப நீங்கள் சீரியஸாக இருக்க வேண்டாம், கேஷுவலாக பேசலாம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஜம்ஸில் அகஸ்டின் அங்கிள் வந்து ஒரு ஜென் நெக்ஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்கல்ல, நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்கல்ல. அது வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் 21 to 27 வரையும் அந்த 7 days அந்த நமக்கு சாயபுரத்தில் ஜம்ஸ் தரிசன மையம் அந்த இடத்துல நடக்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட தான் அந்த ஜென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கேயே கூட அந்த 7 நாட்கள் வாலிபர்களை உருவாக்கும்படியாக, வாலிபர்களுக்கு அந்த 7 நாட்கள் வெகு குறைவான நாட்கள் தான், அது நமக்கு காணாது. ஆனால் அந்த 7 நாட்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து, இன்னும் ஒரு ஆர்மி ட்ரைனிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆர்மி ட்ரைனிங்கை வந்து அப்படி ஷார்ட் பீரியடில் அவங்கள சும்மாவே இருக்க விடாமல் அவங்களுக்கு நல்ல காரியங்களை, அநேக காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள், இன்னும் உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதன் மத்தியில் அவங்க எப்படி வாழணும், என்ன காரியங்களை செய்யணும், இன்னும் வசனத்தின் மையத்தை அந்த காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல சிறந்த ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவ பயிற்சி, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து அவங்க வெளியில் வந்து அவங்களும் அநேகரை உருவாக்கத்தக்கதாக, இந்த பூமியில் உலகத்தை கலக்குகிறவர்களாக அவங்க உருவாகத்தக்கதாக தான் இந்த ஜென் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு கட்டாய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கீங்களோ உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் பங்கு பெறவில்லையோ, இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுடைய நெய்பர்ஸ் இல்லாட்டி உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லி. அந்த 7 நாட்கள் ரொம்ப நாள்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஒன்லி 7 days தான். அந்த 7 days மார்னிங் டில் ஏர்லி மார்னிங் டு டில் லேட் நைட் வரையும் காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள மனதில் ஒரு பெரிய, ஏன்னா மனம் தெளிவாகும் போது தான் காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த நம்மளுடைய மனசில் வந்து ஒரு பெரிய தெளிவை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த காரியத்தில் பங்கு பெறும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா, வருவீங்களா? கட்டாயம், சரியா? ஓகே. நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு பிபிடி நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு ஸ்லைடாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிபிடி வந்து அங்கே உள்ள பீகாரில்
ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் உள்ள கேர்ள்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு நேற்றுக்கு சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், அந்த பிபிடியிலேருந்து உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வாலிபனே ஒரு காரியத்தை பார்க்குறதுக்கு முன்பதாக உங்கள் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சரி, எந்த காரியத்தை நினைக்கிறதுக்காக பைபிளில் போட்டிருக்கு? சிருஷ்டிகரை நினைக்கணும். அநேக காரியங்கள் நம்ம மனசில் போயிட்டே இருக்குது. ஆனாலும் வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை, வயசான பிறகுல வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நானும் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது, உங்களை மாதிரி நானும் எங்கே இருக்கும்போது, சரியா இந்த ஏஜில் ஸ்கூல் படிக்கும்போதுனாலும் சரி, காலேஜ் படிக்கும்போது, இந்த மாதிரி டைமில் நானும் என் வாழ்க்கையில் என்னென்ன எண்ணங்கள் எனக்குள்ளே போச்சு, என்னென்ன காரியங்களை நானும் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த காரியங்கள், ஆனால் ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டோம். ஒரு காரியம் மட்டும் உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிச்சோம். நிறைய காரியங்கள் எங்களை கீழே தள்ளுறதுக்கு அநேக காரியங்கள் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப் பண்ண கையில் மொபைல் இருக்குது, பக்கத்துலேயே தீமையான காரியங்கள் இருக்குன்னு சொன்னாலும் அது இல்லாத காலத்துலேயும் அநேக தீமைகள் எங்களை சுற்றிலும் இருந்துச்சு. அநேக தீமைகள் எங்களை சுற்றிலும் இருந்துச்சு. எப்போது நாங்கள் விழ வேண்டிய சூழ்நிலைகள் காணப்பட்டுச்சு. அநேக காரியங்கள் எங்களை விழ தள்ளக்கூடிய நிறைய காரியங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அதன் மத்தியிலையும் ஒன்னே ஒன்று, ஆண்டவரே நீங்கள் விரும்பாத காரியத்தை செஞ்சிடக்கூடாது, நீங்கள் விரும்பாத காரியத்தை செஞ்சிடக்கூடாது, உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும், அந்த ஆண்டவரை பிரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அடித்தளத்தில் இருந்துச்சு. அதை போல் இன்னொரு எண்ணம், அம்மா அப்பாவை வேதனைப்படுத்தவே கூடாது. எங்கள் அம்மா அப்பா எந்த காரணத்தை கொண்டும் என்னையை வச்சு அவங்க அழக்கூடாது. அது என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிற காரியம். அப்பா அம்மா என் பிள்ளை நினைக்கும் போது, என்னை குறித்து நினைக்கும் போது அவங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் வரலாம், பட் ஆனால் என்னை நினைக்கும் போது அவங்க அழுதிடக்கூடாது. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே, இந்த மாதிரி சில காரியங்கள் என்னென்னா எங்கள் லைஃப்பில் நம்ம தவறு செஞ்சிடக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை எங்களுக்குள்ளாக போட்டுச்சு ஆண்டுடைய வசனம். அது போல் என்ன பண்ணோன்னா, நம்ம எவ்வளோ தூரம் ஆலய ஆராதனையில் பங்கு பெற முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஆலய ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்றோம். எல்லா வேதப்பாட வகுப்பாக இருந்தாலும் சரி, ஞாயிறு ஆராதனையாக இருந்தால், சண்டே ஸ்கூல், எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம். சரியா, ஒரு காரியத்தை ஈவன் நான் ஒரு சர்ச்சில் நான் அட்டன் பண்ணேன். இங்கே அப்போ வரல, அப்போ சித்தப்பா சித்தி அப்போ அந்த இடத்துல தான் ஒரு சின்ன அந்த ஹோம் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் 9th 10th இல்லை 6th 7th 8th அந்த டைம் படிக்கும்போது நாங்கள் வேற ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். எங்கே நான் சொல்ல விரும்பலை, பட் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே காரியங்கள் நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். என்னென்னா அந்த டைமே சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இப்படியே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி காரியங்கள் அப்பவும் இருந்துச்சு, இப்போதான் இருக்குங்கிறாங்க. அந்த டைமும் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம ஆண்டவரை அவர் நம்மளை பற்றி வருத்தப்பட்டுறக்கூடாது, அம்மா அப்பா நம்மளை பற்றி வருத்தப்பட்டுறக்கூடாது. இந்த 2 தான், வேற யாரை பற்றி நாங்கள் யோசிச்சது கிடையாது. இந்த 3 பேர் ஆண்டவரை பற்றி நம்ம ஆண்டவரே அவர் என் மேலே எவ்வளோ நேசிக்கிறார், அவர் நம்மளை குறித்து வருத்தப்பட்டுறக்கூடாது. நம்ம அம்மா அப்பா நமக்காக உயிரே கொடுக்குறாங்களே. எங்கள் அம்மா அப்பாலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட அப்போல்லாம் இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்களாம் அடி வேணாம், என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இல்லை உங்களை தொடக்கூட முடியும், நாங்கள் சும்மா கூட அடிக்க முடியல. ஆனால் எங்கள் அப்பா கிட்டலாம் நாங்கள் பெல்ட் அடிலாம் வாங்கியிருக்கோம். ஏதாவது லைட்டாக தப்புனா அவனை பெல்ட்டு தான் கழுத்துவாங்க, பெல்ட்டு தான் அடி வாங்கியிருக்கிறோம். ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பேரண்ட்ஸும், சம் பேரண்ட்ஸ் வெரி கைண்டாக அவங்க கூட்டு போவாங்க, சம் பேரண்ட்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அது அடுத்தது. பட் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் அடி எங்கள் அம்மாட்டெலாம் கொட்டு தான் அடி, இந்த இடம்லாம் நாங்கள் வீங்கி தான் இருக்கோம் அடிக்கடி. அடி இதெல்லாம் கிடையாது. சர்ச்சில் முன்னாடி அவங்க பின்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன பார்க்குறாங்கன்னு கிடையாது, எங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க, எங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஒரே ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு ஸ்மைலா, நாங்கள் அவள் ரொம்ப ரொம்ப சுட்டியாக இருப்பாள். இப்போ அவள் என்ன பண்ணா, அவளுடைய யாரோ ஒருத்தருடைய பிள்ளை அழுதுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பேபியை தூக்கிட்டு வெளியில் போயிட்டு, கிருபா நீ வான்னு கூப்பிட்டா.
அப்போ சர்ச்சில் பாதியில் நான் வெளியில் போயிட்டேன். நாங்கள் போயிட்டு என்ன பண்ணேன், அந்த பேபியை பார்த்துட்டு கொஞ்சம் அழுதுபுறத்தில் உள்ளே கொண்டு வந்தோம். அம்மா வீட்டுக்கு வந்து நேராக எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லல. உப்பு இருக்குல்ல, இந்த சால்ட், இந்த கல் உப்பு வந்து போட்டு முழங்கால் போடுன்னு சொன்னாங்க. அடி கன்னத்துலலாம் நாங்கள் ஈஸியாக அடி வாங்குவோம். நம்ம முட்டை முழங்கால் போட்டு நாங்கள் என்ன சொல்ல ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட வச்சு வசனத்தை மனப்பாடமாக சொல்லி அப்புறம் எங்களை அவ்வளோ திட்டு விழும். அப்படி ஒரு திட்டு விழும். என்ன தைரியம் நீ சர்ச்சை விட்டு நீ வெளியில போனேங்க. நாங்கள் இந்த மாதிரி இப்படி இருந்து இப்படி கூட நான் டேர்ன் பண்ண முடியாது. எனக்கு ஞாபகம் வந்து என்னுடைய மேரேஜ் ஆகி என் பேபி பிறந்த, என் மூத்த பையன் பிறந்தால, அதுக்கப்புறம் தான் அவனை பார்க்கறதுக்காக இங்கேயே அப்போ சர்ச்சில் பின்னாடி பார்க்கறதுக்கு பயம். ஏன்னா அப்படியே நம்ம வளர்ந்ததுனால என்னமா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அது எங்களுக்கு இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். சரியாம்மா, இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். சரியா, எனக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன இப்போ நான் சுடிதார்லாம் போட்டிருக்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி இருக்கலாமா இருக்கும். பட் ஐ எம் 50 years old. சரியா, எனக்கு 50 years ஆயிடுச்சு எனக்கு. சரியா, நானும் உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஓகே, ஆனால் நாங்களும் அந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல காரியங்களை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. சரியா, எங்களை நல்லா ஆண்டவர் நல்லா எங்களை வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து என்னன்னா நல்ல ஒரு என்னன்னா இந்த காலத்துல வந்து மக்கள், நீ யோசிச்சுப்பாரு, உங்க ஃபேமிலியை யோசிச்சுப்பாரு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன், உன் ஃபேமிலி சுச்சுவேஷனை யோசிச்சுப்பாரு, எப்படி இருக்கிற நீ யோசிச்சுப்பாரு. நீ அதை பாரு, நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு நீ வரலாம். சரியாம்மா, ஆனால் நீ நீ வந்து இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ எப்படி இருக்கணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோக்கஸாக ஒன்று வச்சுக்கோ. இந்த காரியம் உன்னை வந்து தவறு செய்ய விடாமல் உன்னை காத்துக்கணும்னா அந்த காரியத்தை நீ வச்சுக்கோ. சரியா, ஒன்று வேதவசனத்தின் அடிப்படையில் அந்த காரியத்தை வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம், எல்லாருக்கும் சேமாக இருக்காது. நான் வந்து ஆன்டி நான் எப்படி இருந்தேனோ நான் என்னைய மாதிரி நீங்களா இருக்கணும்னு கிடையாது. ஆனால் நீங்கள் வேற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ஃபோக்கஸாக வச்சுக்கோ, என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கும் நிறைய சிந்தனைகளில் அநேக காரியங்கள் எனக்கும் வந்துச்சு. இன்னைக்கு அந்த சிந்தனையின்படி என் விருப்பப்படி நான் போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நான் இழந்திருப்பேன். ஓகேயா, ஆண்டவர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தரதுக்காக நமக்காக விரும்பி இருக்கிறாரு. ஆனால் அதை என் இஷ்டப்படி நான் போயிருந்தேன் அப்படின்னா நான் அதை இழந்திருப்பேன். அதனால நான் இப்போ தப்பு எனக்கு லைஃப்ல வந்து அப்படி எதுவும் இல்லாமே நான் வந்துட்டேன் அப்படின்னு கிடையாது. சரியா, நீ ஒன்று பண்ணலாம், நீ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காரியத்தை வச்சுட்டு டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம்ல டெய்லி உங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம் வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்குன்னு ப்ரேயர் டைம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாரு, நீ நினைக்கலாம் ஆண்டி என்கிட்ட நிறைய நெகட்டிவான காரியங்கள் இருக்குது, மைனஸ் 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 நிறைய மைனஸ் இருக்குது, என்கிட்ட வெரி ஃபியூ ப்ளஸ் 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 மேபி உங்ககிட்ட வந்து 2 ப்ளஸ் இருக்கலாம், மேபி 20 மைனஸ் இருக்கலாம். சரியா, 20 மைனஸ், அப்போ 20 மைனஸ் 2 ப்ளஸ் வரும்போது 18 வருது, அது -18 தான் வரும். சரியா, அப்போ நீ நினைக்கலாம் நான் ஒன்றுமே கிடையாது, நான் வெரி பேட், நான் ரொம்ப மோசமானவன், நான் மோசமானவா, என் லைஃப்ல சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். என் லைஃப் ஃபுல்லாவே பாசிட்டிவ் ஆகணும்னு நீ நினைக்கலாம். ஓகே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆனா வசனம் சொல்லி இருக்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நீ முயற்சி, யூ ஹேவ் டு ட்ரை, யூ ஹேவ் டு ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். நீ என்ன பண்ணணும், ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ ட்ரை பண்ணணும். ஈஸியா வராது, தன்னால வராது. நீ வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ நல்ல பெற்றோருக்கு பிறந்ததுனாலயோ உனக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, நான் வந்து பரிசுத்தமான வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கிடையாது. நீ முயற்சி பண்ணணும், நீ டைம் எடுக்கணும், நீ ஸ்ட்ரெயின் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். சரியா, நீ ஸ்ட்ரெயின் பண்ணாதான் உன் லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்டோடைய காரியங்களை நீ வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப மைனஸ் மைனஸ் வருதுல, நீ பாரு, இந்த வருஷத்துல வந்து நீ உனக்கு நிறைய -18 இருக்குது. சரியா, அப்ப நீ என்ன பண்ண, ஒரு 1 மந்த்துக்கு ஒரு பிளஸ் நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணு. ஒரு பிளஸ் இந்த மாசம் 1 மந்த் எடுத்துக்கோ. ஒரு நல்ல கேரக்டர் டெவலப் ஆகுறதுக்கு ஆக்சுவலா 6 வீக்ஸ் எடுக்கும் சொல்லுவாங்க. 6 வீக்ஸ், சரியா, 6 வாரம் எடுக்கும். அந்த 6 வாரம்னா சம்டைம்ஸ் சிலவங்க சொல்றாங்க 21 days எடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, 21 days. அப்ப என்னன்னா ஒரு பிளஸ் கேரக்டரை நீ டெவலப் பண்ணிக்கோ.
சரியா? ப்ரேயர் பண்ணு, பைபிள் வாசி, வசனத்துல அந்த காரியம் எங்க கொடுத்துருக்குன்னு பாரு, வசனத்தை எடுத்து எடுத்து பாரு எப்படி என்ன கொடுத்துருக்கு. அவனுக்கு 1000 தான் ஒர்க் இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கு தலைகீழா இருந்தாலும் சரி, மொபைல் பார்க்கறதுக்கு உனக்கு எத்தனையோ மணி நேரங்கள் இருந்தாலும் சரி, நீ கட்டாயம் ஒரு 20 minutes ஆகுது, நான் 1 hour, half an hour கூட சொல்லல, 20 minutes மட்டுமாவது வசனத்தை எடுத்து நீ பாரு, எடுத்து பாரு. சரியா? எடுத்து பார்த்துட்டு வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த கேரக்டர் என் லைஃப்ல வர்றதுக்கு என்ன சொல்லியிருக்கு நீ பாரு. எடுத்து பார்த்து அந்த கேரக்டரை ஒரு லைஃப்ல பிளஸ்ஸா கொண்டு வர்றதுக்கு ப்ரேயர் பண்ணு, முயற்சி பண்ணு. அப்போ கொஞ்ச நாள்ல 21 days கழிச்சு உனக்கு -17 ஆயிரும். சரியா? அப்ப ஒரு பேட் கேரக்டர் குறைஞ்சிச்சு இல்ல நமக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் லைஃப்ல பாசிட்டிவ் கேரக்டரை நீ டெவலப் பண்ணிக்கணும். சரியா? இன்னைக்கு வரையும் என்கிட்டையும் அநேக சரியில்லாத காரியங்கள் என்கிட்ட இருக்கு. நான் சொல்லுவேன், நானும் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நான் வந்து இங்க நிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் நாட் 100% பர்ஃபெக்ட். பட் நானும் ஒவ்வொரு நாள் ஏசப்பா இந்த காரியத்தில் இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கல. இன்னைக்கு காலையில கூட நான் ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த ஏரியால நான் இப்படி இருக்கணும், எனக்கு பலன் தாங்க, கிருபை. கடைசி வரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகிற வரையும் நம்ம வந்து பியூரிஃபை ஆகிட்டே தான் இருக்கணும், பரிசுத்தம் ஆகிட்டே தான் இருக்கணும் நம்ம. சரியா? பரிசுத்தமாகி பரிசுத்தமாகி ஆண்டவர் வந்து மிகுதியான கனிகள் சொல்லி இருக்கிறாங்களே. நம்ம மேபி ஒரு கொஞ்சம் நமக்கு இந்த வருஷத்துல ஒரு 10 பழம் தான் கொடுக்க முடியுமா இருக்கும். இன்னும் அடுத்த வருஷத்துல 20 ஆக்கு, அதுக்கு அடுத்த வருஷத்துல இன்னும் அதிகமாக்கு. அந்த மரத்தை மக்கள் அப்படி பார்த்து அப்படியே அதை சுத்தில இருக்கிற மாதிரி உன்னுடைய கனிகளை, நல்ல கனிகளை இன்க்ரீஸ் பண்ண. சரியாமா? நான் மனசுல ஒருபோதும் சோர்ந்து போகாது, என்னால முடியாது, நான் இப்படித்தான் நினைக்காது. ஒரு கேரக்டர் நீ டெவலப் பண்ணு, ஒரு கேரக்டர் நீ டெவலப் பண்ணு. உன்கிட்ட 0 தான் இருக்கு, நோ ப்ராப்ளம், 0 தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர், காட்லி கேரக்டர், நல்ல கேரக்டர், காட்லி கேரக்டர். என்ன கேரக்டர் யோசிச்சு பாரு. காட்லி கேரக்டர் என்ன கேரக்டர்? கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல தி ஒபீடியன்ஸ் எடுத்து பாரு. ஒபே பண்ணுவேன், ஒபே பண்ண. எங்க அம்மா அப்பா சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஐயோ அதை பார்த்தாலே கசப்பா இருக்கு. அவங்களுக்கு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கும். சரியா? ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஒபீடியன்ஸ்ங்கிற ஒரு சின்ன கேரக்டரை நீ டெவலப் பண்ணிக்கும். இந்த மாசம் ஃபுல்லா டெவலப் பண்ணு, ட்ரை பண்ணு. சம்டைம்ஸ் நீ என்ன பண்ணனா, ஒரு 5 days நல்லா ஒபே பண்ற, 6th day நீ ஃபெயில் ஆகுற, நோ ப்ராப்ளம். 7th day நீ ஃபெயில் ஆகுற, நோ ப்ராப்ளம். 8th day நீ ஃபெயில் ஆகுற, நோ ப்ராப்ளம். உன் மனசு மறுபடியும் எழும்பணும்னு ஒரு எண்ணம் இருக்கு பத்தியா? அந்த எண்ணத்துல நீ மறுபடியும் எழுமி நெல்லு. நீ வந்து ஆண்டவருக்காக நீ எழுமி நிற்க முடியும். சரியாமா? கொஞ்சம் கொஞ்சமா, லிட்டில் பை லிட்டில். நீ பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினார் தேசத்தை. ஆண்டவர் சொன்னா ஒரேடியா நீ வந்து சுதந்திரிக்க முடியாது. யூ கேன் நாட் இன்ஹெரிட் அட் ஒன்ஸ். நீ பண்ண முடியாது. நீ லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீ கொஞ்சம் நான் சுதந்திரிச்சிட்டேன் பா, ஐ எம் ஹாப்பி. நீ உனக்கே நீ சொல்லிக்கோ. எஸ், சப்போஸ் உன்னைய பார்த்து உன்னைய யாருமே அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம், நீ நல்ல பிள்ளை, ஒபே பண்ணிருக்கிற, ஆனா உன்னைய அப்ரிஷியேட் பண்றதுக்கு உங்க வீட்லயோ வெளியிலயோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இருக்கலாம். நீ சொல்லு, ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், நான் ஒபே பண்ணிருக்கிறேன், நான் ஒபே பண்ணிருக்கேன், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நீ வந்து உன் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு. நீ தான் சொல்ல மாட்ட, நீ ஒரு பொறுப்பு, நீ ஒரு பொறுப்பு. ஆண்டவருக்கு முன்னாடி நான் தனியா ஆண்டவருக்கு முன்னாடி என் வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனா நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நீ ஒரு பொறுப்பு. அதனால உன்னையே நீ அப்ரிஷியேட் பண்றது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஒரு டைம் வரும், people will appreciate you. Okay, everybody will appreciate you. மக்கள் உன்னை பார்த்து they will learn from you. உன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரியாமா? அதனால நீ என்ன பண்ணிக்கணும்னா, இந்த நேரத்தில் என்ன தம்பிமா இருந்தாலும் சரி, தங்கச்சிமார்கள்னாலும் சரி, ஆண்டவர் கரத்தில் ஆண்டவரே ஒரு சின்ன ஏரியாவை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தருங்க ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு போய் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் டைம் ப்ரேயர் பண்ணுங்க, பர்டிகுலர் டைமில் பைபிள் வாசிங்க, வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் அம்மா அப்பாவை பார்க்கும்போது அந்த அம்மா அப்பாவை நான் வேதனைப்படுத்திடக்கூடாது. எனக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. என்னை உண்டாக்கின என் தேவனை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன 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 அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம இது பார்க்கறதுக்கு விரும்புகிறேன். எப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுங்க, சரியா? நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, மைண்டு மட்டும் தான் யோசிக்குது, எழுதுறதே கிடையாது. எத்தனை பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரில, சரியா? ஆனால் நீங்கள் உனக்கு எல்லாருமே ஒரு டைரி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு பிளான். உங்களுக்குன்னு தனி ரூம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனாலும் நீங்கள் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற ரூம்னாலும் எல்லா நாளும் பரவாயில்ல, அந்த ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல குட்டியாக பிளான் எழுதி வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையின் கேரக்டர் மாறுறதுக்காகவும் உன் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் நான் என்ன செய்ய போகிறேங்கிற காரியத்தை நீ வந்து எழுதி வச்சுக்கணும், சரியா? நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பி த ஃபியூச்சர் லீடர்ஸ். நீங்கள் வந்து வருங்காலத்தில் வரப்போகிற தலைவர்கள் நீங்கள், சரியா? தலைவர்கள். நாங்கள்லாம் வயசாகி பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை எங்களை ஸ்ட்ரென்தன் கொடுங்க, ஆண்டவரை எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து பலன் பெற்று நாங்கள் ஓடுறதுக்கு விரும்புகிறோம். எங்களை காட்டிலும் அதிகமாக ஓடுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீ லேர்ன் பண்ண வேண்டிய காரியம் நிறைய காரியம். நான் பார்த்தேன், அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், சரியா? ஹாஸ்பிட்டல் போனேன், பார்த்தா நிறைய நர்சஸ் பார்க்குறேன், அப்புறம் வந்து டாக்டர்ஸ் பார்க்குறோம், அப்புறம் நிறைய பீப்புள் பார்க்குறாங்க. ஒர்க் பண்ணுற எல்லாருமே 90% ஆஃப் த பீப்புள் பார்க்குற எல்லாருமே மற்ற மக்கள், சரியா? ஆண்டவரை அறியாத மக்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல்டில், நல்ல ஒரு ஜாபில், நல்ல ஒரு இடத்துல மக்களுக்கு சேவை பண்ணுகிற காரியங்களில் நம்ம மக்கள் இல்லையே நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய ஊழியத்தை நான் டைரக்டா செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நான் இன்டைரக்டா பண்றேன், நோ ப்ராப்ளம். பட் நான் ஆண்டவருக்காக நான் வாழணும். சாதாரணமாக நினைக்க, நீ வந்து நல்லா திங்க் பண்ணி பாரு, நீ சும்மாவே இருக்க முடியாது. மொபைலுக்கு டைமே கிடையாது. நான் சொல்றேன்ல, இங்கே தூத்துக்குடி வந்து இந்த மொபைல் எடுக்கிறது கூட எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க்கு. அங்கே வந்து நாங்கள் ஸ்கூலில் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு தருவாங்க, நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். பட் என்னென்னா, அந்த மாதிரி நீ பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு வந்து தேவையில்லாத காரியத்துக்கு டைம் இருக்காது, சரியாமா? ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி உங்களுக்கு கிளிப்ஸ் இது கொடுத்துட்டு போகிறேன், சரியா? உங்களுக்கு எதுனாலும் சரி என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எதுனாலும் ஆண்டிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அவங்க கூட பேசுகிறேன். இங்கே அருமையான எல்லாரும் உங்களுக்கு இருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மா, அருமையான ஜான்சன் பாஸ்டர், மற்றபடி அருமையான எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்பு இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் தெரியணும்னா எழுதுங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் அவங்க கூட பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை. ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பிபிடியில் என்ன காரியங்களை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அந்த காரியத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து நம்ம தூத்துக்குடி பற்றி என்ன சொல்லுவாங்க? முத்து நகரம், சரியா? தூத்துக்குடி என்ன நகரம்? பேர்ல் சிட்டி, சரியா? நம்ம தான் பேர்ல் சிட்டி. நாங்களாம் வந்து நாங்கள் பீகாருக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், இவங்களாம் பேர்ல் அப்படிம்பாங்க. என்னென்னா தூத்துக்குடியில் வந்திருக்காங்களா இவங்களாம் பேர்ல் அப்படிம்பாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம தூத்துக்குடியில் வந்து சிலவங்க சொல்லுவாங்க தூத்துக்குடி இது வெறும் உப்பு தான் அப்படிம்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இவங்களாம் பேர்ல், தூத்துக்குடியிலேருந்து நிறையா பேர்லாம் வந்திருக்காங்க. உண்மையாகவே அப்படி தான். ஓகே, ஆமாம். நம்ம இன்னைக்கு அந்த முத்தை குறித்து ஒரு சின்ன காரியத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, சரி, ஒரு நிமிஷம். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ப்ரெஷியஸ் பேர்ல். ஓகே, ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து, சரியா? நீங்களும் உங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்தாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தில் என் லைஃப்ல அந்த முத்தாக மாறி நான் என்ன செய்யணுங்கிற காரியத்தை தான் உங்க முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இது பாருங்க, முத்து, சரியா? முத்து எவ்வளோ அழகா இருக்குல்ல? முத்துடைய விலை எவ்வளவு? முத்துடைய விலை எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாவா?
50 ரூபாவா? குட்டி குட்டி முத்துலாம் கிடைக்கும்ல நமக்கு இல்லையா? இந்த முத்துடைய விலை எவ்வளவு? எத்தனை லட்சம்? 2 லட்சம். ஓகேயா? ரொம்ப விலை. இப்போ என்னன்னா இந்த முத்து எப்படி உருவாகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடுக்கா. அடுத்தது இதுல பாருங்க, யூ ஆர் precious, யூ ஆர் marvelously made, everyone is unique and valuable. பாருங்கம்மா, இதுல என்னன்னா இந்த முத்து இருக்குதுல்ல, சரியா? இந்த முத்தை இவ்வளோ விலை மதிக்க முடியாதது, மிகவும் அது ரொம்ப விலை மதிப்பற்றது நம்ம சொல்றோம்ல, நீங்களும் நானும் விலை மதிக்க முடியாதவர்கள் அந்த அளவுக்கு. நம்ம வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 139 நம்ம எடுத்து வாசிக்கலாம். எல்லாரும் வசனத்தை எடுத்து சங்கீதம் 139வது சங்கீதத்துல நம்ம 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14, 15, 16. 139வது சங்கீதம் 14, 15, 16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. 16வது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஓகே, இந்த இடத்துல போட்டிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய், wonderfully, marvelously I was made. Wonderful and marvelous. எத்தனை பேர் நீங்களாம் ரொம்ப பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல்? கை வைத்துங்க. யாரெல்லாம் பியூட்டிஃபுல், யாரெல்லாம் வண்டர்ஃபுல்? இல்லையா? அசிங்கமா இருக்கீங்களா? அப்படியா? யாரெல்லாம் பாய்ஸ் எல்லாரும் யாருமே அழகா இல்லையா? சொல்லுங்க, கை வைத்துங்க. யாரெல்லாம் அழகா இருக்கீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம அழகு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் அழகு இல்லை? யாரெல்லாம் அழகு இல்லை? அதுக்கும் இல்லையா? சரி பாரு, எல்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும், சரியா? ஓகேயா? பாரு, யாரெல்லாம் அழகா இருக்கீங்க சொல்லு. யாரெல்லாம் அழகா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, யாருக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல பாரு. யாரெல்லாம் அழகு? நிறைய பேர் கை வைத்தவே இல்லை. பாய்ஸ்ல 1, 2, 3, 4, 5. குட். வாய் கீழே போடுமா. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பாரு, நான் என்னைய பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னைய பார்க்கும்போது உங்களை மாதிரி நான் எங்கே இருக்கும்போது என்ன சொன்னாங்க, இவளை காக்கான்னு சொன்னாங்க. ஓகே, போன வாரம் காகம் பற்றி தான் நடத்த என்ன சொன்னாங்க. என்னைய குயில் காக்கா, குயில் கூட கொஞ்சம் பாடுதான் சொன்னாங்க, அது கூட கிடையாது நான். ஓகே, அது போல் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என்னைய சரியான காக்கா கொஞ்சம் அப்படிம்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அப்படிதான் என்னை சொன்னாங்க. நான் பறக்கும்போது ரொம்ப பிளாக்கா இருந்தோன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்னை தைரியப்படுத்துறதுக்காக சொன்னாங்க, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் நாங்க, சரியா? பட் என்னன்னா அந்த பியூட்டியை உலகத்துக்கு அப்படி இருக்கும். இந்த பாரு, நான் சொல்றேன் பாரு, ஒரு ஸ்டோரி சொல்றேன், எல்லாம் கவனிங்க, சரியாமா? அவங்க கூட தான் பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த செல்வநாயகபுரத்துல ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம், சரி? அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா, அவங்க அண்ணன், அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களும் இருந்தாங்க, சரி? 2 குட்டி பசங்க, 2 பேர். அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 2 குட்டி பசங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப அழகு, உண்மையாகவே அவள் ரொம்ப அழகு. நல்ல ரவுண்ட் ஃபேஸ், நல்ல கலர், அழகு அந்த பொண்ணு இல்லை. அவள் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸில் அவளுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ரொம்ப பியூட்டிஃபுல், சரி? அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா, சரியா? எல்லாரும் என்னைய கிண்டல் பண்ணாதவங்க எங்கள் ஃபேமிலிலையுமே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்னைய ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காரியம் எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் டைம் எடுக்க குயிக்காக முடிச்சிடுறேன், சரியா? என்னென்னா, என் ஃப்ரெண்டு, நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஷாம்லா, அவள் பயங்கர கலர், ரொம்ப அழகாக இருப்பா, ஃபேராக இருப்பா. நான் நல்லா கருப்பு, சரியா? நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரி? 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் கைப்பிடிச்சிட்டு இல்லாட்டி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு, எனக்கு என்ன தேவைனாலும் அவள் ஸ்டடீஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், அவளுக்கு என்ன தேவைனாலும் அவளை ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கோம். ஆனால் எங்கள் கிளாஸில் காலேஜ் படிக்கும்போது எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி படிக்கும்போது அவள் நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த பாரு ஆஃப்ரிக்காவும் அமெரிக்காவும் போகுது பாரு அப்படிம்பாங்க.
நிறைய டிஃப்ரெண்ட் வேல அவங்க கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லும்போது ஆப்பிரிக்கா அமெரிக்கா, ஆனால் அவள் வந்து யாரும் என்னை குறை சொல்கிறதுக்கு விட மாட்டா. ரொம்ப எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அப்படியே என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே அம்மா, அதை போல் பாரு, அப்படி நிறைய காரியங்களில் மக்கள் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. சரியா? பட் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? வண்டர்ஃபுல்லி மார்வலஸ்லி மேடு. அப்போ நீ வந்து பாரு, வசனம் பொய்யா? யாரெல்லாம் கை வைத்தலையோ அவங்களாம் வந்து உங்களை பற்றி எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில. பட் வசனம் பொய்யா இல்லை. அப்போ நம்ம பியூட்டிஃபுல்லாக இல்லையா? நீங்கள் எல்லாரும் பியூட்டிஃபுல்லாக இல்லையா? சொல்லுங்க, ஐ ஆம் பியூட்டிஃபுல். சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஆம் பியூட்டிஃபுல். ஐ ஆம் பியூட்டிஃபுல்லி மேட் மை. நான் வந்து அழகாக, தேவனால் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? அழகாக மட்டும் இல்லை, அருமையாக. சரியா? அருமையாக, பியூட்டிஃபுல்லா நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே அம்மா? சரி, அதனால என்னைக்குமே யூ ஆர் ப்ரெஷியஸ், யூ ஆர் மார்வலஸ்லி மேட். எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன தனித்துவ, உங்களுக்கு யூனிக்னஸ். ஒவ்வொருத்தர் இவன் மாதிரி இவ கிடையாது, இவன் மாதிரி அவ கிடையாது, என்னைய மாதிரி நீங்க கிடையாது, உங்களை மாதிரி நான் கிடையாது. சரியா? நான் ஐ ஆம் ஸ்பெஷல். நான் சொல்வேன் ஐ ஆம் ஸ்பெஷல். ஓகே, ஐ ஆம் ஸ்பெஷல். சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஆம். வாய் திறந்து நல்லா சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல். ஐ ஆம் ஸ்பெஷல். நீ ஸ்பெஷல். சரியா? நீங்க ஸ்பெஷல். ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். சரியாமா? நீங்க எல்லாரும் ஸ்பெஷல். ஓகே, நெக்ஸ்ட். பர்மா, never underestimate zero because she fits with everyone, only to increase. இது எதுக்காக நான் இந்த ஸ்லைடு போட்டேன் அப்படின்னா, என்ன ஆகுனா, சிலவங்க வந்து தன்னுடைய லைஃப்ல அவங்க நினைப்பாங்க ஒண்ணுமே கிடையாது, அவ மாதிரி நான் கிடையாது, என்னைய நான் அவளுக்குலாம் ஆண்டவர் நிறைய கிருபை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜீரோ கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? எத்தனை பேருக்கு தெரியும் ஜீரோ கதை? ஜீரோ கதை தெரியாதா? சரி, பாருமா, நம்பர் இருக்குதுல்ல, 0 to 9. 0 1 2 3 4 5 6 7 8 9. சரி, 9 நம்பர், 10 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா எல்லா நம்பர்ஸும் ஒரு நாள் கிளாஸ் போச்சோம். ஒரு நாள் இல்லை, டெய்லி கிளாஸ் போனோம் உங்க. சரியா? டெய்லி கிளாஸ் போச்சான். வருதுல டெய்லி? உங்க கிளாஸ்க்கு வருதா வரலையா? 0 to 9 இல்லாம நீங்க என்ன எழுதல இல்ல, டெய்லி அது உங்க கூட கிளாஸ்க்கு வரதா செய்யுது. சரியா? வீட்டில் வருது, கிளாஸ்க்கு வருது, எல்லா இடத்துலையும் வருது. ஓகே, அப்போ அது கிளாஸ் போயிருக்கும் போது அப்போ சார் எப்போ பார்த்தாலும் 1 2 3 5 6 7 8 9 9 பற்றி எவ்வளோ பெரிய நம்பர் இப்படியாவது சொல்லிட்டு இருப்பாரா சார்? உடனே இந்த ஜீரோக்கு ரொம்ப கவலை. நம்மளை பற்றி ஒரு நாள் கூட சார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம நத்திங், நம்ம வந்து ஒன்றுமே இல்லாததுனால சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஜீரோ பிளான் பண்ணாங்களா, இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சரியா? அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் வந்தோடனே ஸ்கூலில் வந்தோடனே அட்டண்டன்ஸ் எடுத்தாங்களாம். எடுத்தோடனே ஜீரோ, ஒரு ஜீரோவை காணுமா. சார் பார்க்க சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் எங்கேயும் ஜீரோ கிடையாது. 1லேருந்து 9 வர சார் 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 ப்ரெசன்ட் சார் ப்ரெசன்ட் சார் முடிஞ்சுது. ஆனால் ஜீரோ எங்கேயுமே கிடையாது. என்ன ஜீரோ எங்கே போச்சு, ஜீரோ எங்கே போச்சு? சார் சொன்னாரா, இன்னைக்கு நான் ஜீரோ பற்றி தான் எடுக்கவே போகிறேன், ஓடு, எல்லாம் கிளாஸ் விட்டு ஓடுன்றாங்களா சார், எல்லாம் ஓடு, போய் எங்கெங்கே ஜீரோ இருக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வா அப்படின்னாங்களா. ஓகே, இதுக்கெல்லாம் சரியான இவனுங்களோட இந்த ஜீரோவோட இருக்கும்போது ஒன்றுத்துக்கு யூஸ் கிடையாது, இன்னைக்கு சார் கூப்பிட்டா அன்னைக்கு இவனுக்கு யூஸ் கிடையாது, இவனுங்களை வச்சு நமக்கு தான் தலைவலின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சரி இப்போ எல்லாரையும் போய் தேடுவோன்ட்டு எல்லாரும் ஜீரோவை தேட ஆரம்பிச்சாங்களாம். சரியா? தேடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எல்லாம் தரம் இழுத்துட்டு வந்தாங்களாம். ஜீரோ வரமாட்டேன்னு சொல்லிச்சு தரம் இழுத்துட்டு வந்து ஜீரோவை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. சரியா? ஜீரோவை எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் எல்லாரும் ஜீரோ உடையா, எல்லாம் தலை குனிஞ்சிருந்தாங்களாம். நம்மளால ஒரு யூஸுமே கிடையாது, நம்ம ஒன்றும், நமக்கு அழகு கிடையாது, நமக்கு படிப்பு கிடையாது, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக மற்றவங்க மாதிரி நமக்கு ரொம்ப டேலண்ட் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணி நம்ம எதுவுமே என்ன சொல்லி ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தாங்களா. சார் சொன்னாங்களா, இன்னைக்கு நான் ஜீரோ வச்சு தான் கிளாஸ் எடுக்க போகிறேன், எல்லாம் நிமிந்துருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, சார் ஃபஸ்ட்டு ஜீரோ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்களா. ஜீரோ வந்து நினைச்சா, இப்போ நீ என்ன எவ்வளவு? நத்திங் சார், நான் ஒன்றுமே இல்லை சார், ஜீரோ அப்படின்னு சொல்லிச்சேன். எல்லாம் விழுந்து சிரிச்சாங்களா, மற்ற நம்பர்ஸ் எல்லாம். சிரிக்கவா செய்றீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்களா, நம்பர் 1 இங்கே வா அப்படின்னு நிற்க வச்சாங்களா. இப்போ நீங்கள் எவ்வளோனாங்களா? 10 சொன்னாங்களாம். இப்போ ஜீரோங்கிற வேர்டே வாயில் வரல, இப்போ நீங்கள் எவ்வளவு? 10. சரியா? அடுத்தது 8 நீ வா கூப்பிட்டாங்களா. 8 நீ எவ்வளவு? 80. அப்புறம் இன்னும் 2 ஜீரோ நிற்க வச்சாங்களா, 8000. ஓகேவாம்மா? அப்போ சார் சொன்னாங்களா, மேபி நீ தனியாக இருக்கும்போது நீ வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கலாம், நீ யார் வேல்யூபிளோ அவங்க கூட நீ நிற்கும் போது நீ வேல்யூ ஆயிடுவ. சரியாம்மா? யாருக்கு வேல்யூ இருக்குதோ அவங்க கூட நீ நில்லு, நீ வேல்யூ கிடைக்கும். யாருக்கு
வேல்யூ? நம்ம ஆண்டவருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் முழு காரியத்தை, ஞானம், அறிவு எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அவர் கூட நீ நிற்கும் போது உனக்கு வேல்யூ இருக்கு. அதை போல இன்னொரு வசனம் இருக்கு, ஞானம் உள்ளவனுக்கு எப்படின்னா, நீ யாருக்கு ஞானம் தேவையோ ஞானம் உள்ளவனோடு கூட நீ ஒட்டிக்கோ. You will be wise. Walk with the wise, you will be wise. சரியா? ஞானம் உள்ளவனோடு கூட நட, நீ ஞானம் உள்ளவனா மாறிடுவ. உங்க கிளாஸ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க சர்ச்சில், உங்க ஃபேமிலியில யார் நல்ல பிள்ளைங்க, நல்ல ஞானமா இருக்காங்க, நல்ல காரியங்களை செய்யறாங்க, சரியா நடக்கிற, அவன் கூட போய் ஒட்டிக்கோ. அவன் கூட ஒட்டிக்கோ. They are already valuable. நீ அவன் கூட போய் நின்னுக்கோ. சரியா? அப்ப நீ நிற்கும் போது உன்னோட வேல்யூ தெரியும். நீ யாரு வேல்யூ? ஞானம் இல்லாம ஒன்னுத்துக்கு உதவாம இருப்பானுங்கல்ல. சரியா? போக்கிரித்தனமா அலைவரங்க கூட போய் நீ நின்னா நீயும் என்ன ஆகவ? ஜீரோவா தான் இருப்ப, ஒண்ணுமே இல்லாம தான் இருப்ப. ஆனா நீ ஞானம் உள்ளவனோட கூட போய் ஒட்டிக்கோ. ஆண்டவர் நீ ஞானம் உள்ளவனாய் மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், பீப்புள் ஹூ ஆர், சுத்தி இருக்கிற பீப்புள் இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? எல்லாரும் இம்பார்ட்டன்ட். அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சின்ன காரியத்தையும், நான் என்னைக்குமே யார் கூட வாக் பண்றேன், யார் கூட இருக்கிறேங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், உன் லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட். சரி, இது வந்து நான் ஆக்சுவலா இது அடுத்தது எடுத்துட்டு, இது ஆக்சுவலா எப்படின்னா, அங்க உள்ள பிள்ளைங்க, அங்க உள்ள கேர்ள்ஸ்க்காக நான் எடுத்தேன். இதுல நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா இதுல வந்து கேர்ள்ஸ் எப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. சரியாம்மா? ஏன்னா இந்த உலகத்துல நீ பார்க்குற தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில் நல்ல ஸ்கூல்ல, நல்ல காலேஜ்ல, நல்ல இடத்துல நீங்களா இருக்கிறீங்க. சரியா? எத்தனையோ பகுதிகளில் படிக்க முடியாம கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, உன் வீட்டுக்கு பக்கத்துலயே, இல்லாட்டி உன்னுடைய தெருவுக்கு பக்கத்துலயே, இல்லாட்டி உன்னுடைய ஏரியாவுக்கு பக்கத்துலயே சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த அப்பா குடிக்கிறவங்களா இருக்கலாம், அம்மா சரியான நடத்தை உள்ளவங்களா இல்லாம இருக்கலாம். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளையின் காரியத்தை நீ யோசிச்சு பாரு. அதுதான் எங்களை வந்து அதை வித்தியாசமா நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்தின் காரியங்களை யோசிச்சு பாரு. அந்த பிள்ளைக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நாளும் கண்ணீரோடு அந்த பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் உனக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியாம்மா? என்னைக்கு யோசிச்சு பாரு, ஆண்டவருக்கு நீ நன்றியோடு இரு. ஆண்டவரை நீ நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களே, நல்ல ஒரு காரியத்துல வச்சிருக்கீங்க, படிக்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் எனக்கு வச்சிருக்கீங்களே, அதற்காக நீ ஆண்டவருக்கு என்றைக்கும் நீ நன்றி உள்ளவளாயிரு. ஏன்னா நீ ஒரு முத்து, நீ ஒரு முத்து, நீ ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து, ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு முத்து. சரியா? அடுத்தது இதுல என்ன சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா, pearls are rarer than gold. சரியா? கீழே உள்ள பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இல்லை, நான் ஜஸ்ட் சொல்றேன். pearls இருக்குதுல்ல, எப்படின்னா கோல்டு வந்து நமக்கு ரொம்ப, இப்ப உள்ள காலத்துல தங்கம் வந்து பயங்கர, அதோடைய விலை மிகவும் அதிகமானது. ஆனா முத்து, தங்கம் கூட நமக்கு கிடைச்சிரும். முத்து அவ்வளவு ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது. சரியா? ஈஸியா கிடைக்காது. தங்கம் கூட இவ்வளவு தூரம் விலை கொடுத்து எல்லாரும், நம்ம நிறைய பேர் என்ன கழுத்துல போட்டிருப்பாங்க, காதுல, எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க, கிடைக்குது. பட் ஆனா முத்து அவ்வளவு ஈஸியாக எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது கிடையாது. பட் நீ ஒரு முத்து, நீ உன்னை தங்கம் நான் சொல்லல, நீ ஒரு முத்து. என்னைக்குமே வச்சுக்கோ, யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் வண்டர்ஃபுல், யூ ஆர் மார்வலஸ், யூ ஆர் யூனிக், யூ ஆர் pearl, யூ ஆர் a precious pearl. சரியாம்பா? விலை மதிக்க முடியாத ஒரு முத்து நீ வந்து. அதனால ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்க முடியாதது, எல்லா இடத்துலயும் போயிட்டு சுத்திக்கிட்டே அப்படி இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு முத்து, நான் ஒரு முத்து, விலை மதிக்க முடியாத ஒரு முத்து. என் லைஃப் எப்படி இருக்கணும், அதற்கு ஏற்றவாறு என்னை சுற்றிலும் ஞானவான்கள், என்னை சுற்றிலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இப்படிப்பட்ட காரியங்களினால் உன்னை சுற்றிலும் சூழ வைத்துக்கொள். ஏனென்றால் நீ ஈஸியாக, லகுவாக கிடைக்கக்கூடிய விதத்துல இல்லை, நீ வந்து ரேரர். சரியாமா? அடுத்ததுக்கா இதுல வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் குயிக்கா லைட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானது, ஒரு முத்து உருவாவதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. சரியா? பாருங்கம்மா, இந்த சிப்பி மாதிரி இருக்குதுல்ல, சிப்பி வெளியில வந்து ஹார்டா இருக்கும். சரியா? வெளியில ஹார்டா இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் இருக்கும், அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். சரியா? அந்த சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது. ஓகே? எப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, என்னைக்காவது
அந்த இந்த சிப்பி இருக்குல்ல, அப்படி திறக்கும் போது அந்த சாஃப்டா இருக்குதுல, ரொம்ப லகுவா என்ன மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குதுல, அந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு என்ன கீழே உள்ள விழுன்னா மண் துகள்கள் இருக்குல்ல, இந்த மண் இருக்குல்ல, மண் அப்படி டக்குன்னு உள்ள போகுமா. சரியா? அந்த சிப்பி ரொம்ப ஹார்டா இருக்கிற சிப்பிக்குள்ள சாஃப்டா ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன மண் இருக்குல்ல, அது அப்படி போயிடும். நீ பாருமா, உன்னோட சாஃப்டான சின்ன பிள்ளைங்க சாஃப்ட் கை, அதுல ஏதாவது லைட்டா ஹார்டா பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. சரியா? அதே மாதிரி இந்த சிப்பிக்குள்ள அந்த சாஃப்டான லேயருக்குள்ள குட்டியா ஒரு மண் துகள்கள் பற்றும். பட்ட உடனே அதுக்கு அப்படியே தாங்கவே முடியாது, ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டானது. சரி, அதால அதை என்ன பண்ண முடியாதுன்னா, அதை சகிக்க முடியாது. அதுக்கு பெயர் தான் ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நீங்க வேணா வீட்டில் போயிட்டு யூடியூப்ல எவ்வளோ காரியம் நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டில் உள்ள மொபைல், அம்மா அப்பா மொபைல் நம்ம கையில தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலை வச்சு விளையாடுறோம், இல்லைன்னா எதையாவது பார்க்குறோம். அதை பார்க்குறத விட்டு சரி இது மாதிரி பார்க்கலாமே, நம்ம நல்ல காரியங்கள் பார்க்கலாமே. எப்படி முத்து உருவாகிறது, எப்படி பிளாஸ்டிக் பேக் செய்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி பிளான்ட் நடுறாங்க, உனக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆண்டவர் நல்ல நாலேஜ் கொடுத்துருக்குறாங்க, ஞானம், உனக்கு நல்ல அறிவு, நீ நல்ல நிறைய காரியங்களை குறித்து இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்கும். ஏன் நம்ம செய்யக்கூடாது? சரி, ஒரு 15 நிமிஷம் விளையாடுறோம், இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்து இதை பார்த்தோன்னா நிறைய காரியங்களை நீ கற்றுக்கொள்ளலாமே. அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க. சரியா? அப்போ என்னென்னா, அந்த காரியங்கள் உள்ள வரும்போது அது அப்படியே அரிக்குமா, அதால தாங்க முடியாதான். அது என்ன செய்யும், அதை வெளியில தள்ளுறதுக்கு அது முயற்சி பண்ணாது. அந்த மண் துகள்களை வெளியே தள்ளுவதற்கு முயற்சி பண்ணாது. அது உள்ளேயே வச்சு அப்படியே சகிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண் துகள்கள் இருக்குல்ல, எது இந்த சாஃப்டான நேச்சரை அப்படியே டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எது உள்ள விழுந்துச்சோ அதுதான் முத்தாக உருவாகிறது. அதுதான் எதா உருவாகுது? முத்து, வேற எதுவுமே கிடையாது. சரியா? முத்துன்னு ஏதோ சம்திங் இல்லை, கிடையாது. அடுத்தது அக்கா, அடுத்தது போடுங்க அக்கா. சரியா? நான் இப்போ இதுதான் முத்து. சரியா? இப்போ பாருங்களேன், ஒரு குட்டி வீடியோ வரும், நான் பார்க்குறேன். இப்போ நான் குயிக்காக பண்ணுறேன். இப்போ என்னென்னா, அந்த பாருங்க, அந்த துகள்கள் தான் முத்தாக உருவாகிறது. நம்ம டைம் இல்லாததுனால நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவை பாருங்க எப்படின்னு. சரியா? அந்த சிப்பிக்குள்ள உள்ள அந்த லேயர்ல ஒரு சின்ன ஃபாரின் பாடி மண் துகள்கள் தான் அப்படியே இருந்து அது அழகான முத்தாக மாறுகிறது. அந்த முத்து எப்படி விளையாட பெற்றது? அப்ப அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரணும். சரி, அது ரொம்ப விலை மதிக்க முடியாததா மாறுறது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. ஸ்லோவா அது விலை மதிக்க முடியாத ஒரு முத்தாக மாற்றப்படுகிறது. சரியா? இதுல கொடுத்திருக்கிறது டு இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ. உன்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீ என்ன செய்யணும்? அடுத்ததுக்கா நெக்ஸ்ட் ஓகே. இந்த பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நான் பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுத்தேன். ஃப்ரம் அ broken to a determined. எப்படின்னா, இந்த ஒரு லேடி இருக்கிறாங்களா, இது கேஃப் காஃபி டேன்னு சொல்லிட்டு, எப்படின்னா இவங்க இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் இயருக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி இந்த காஃபி டே இருக்குல்ல, இது பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் அவங்க நல்லா காஃபி, இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த சாப்பிடுவாங்க அந்த இடத்துல. சரி, அந்த மாதிரி இடம். அப்போ இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, இவர் இந்த மாதிரி கடை வைக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அப்ப அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டாரு. சரியா? கடன் வாங்கி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் கடன் அடைக்க முடியாம அவர் தன்னையே தன்னோட லைஃபை முடிச்சிட்டாரு. சரியா? அப்போ அந்த மாதிரி லைஃப்ல ஒரு ஃபெயிலியர் வரும்போது அது அவரால் ஓவர் கம் பண்ண முடியாம அவர் என்ன பண்ணிட்டார், தன் வாழ்க்கையை தானே முடித்து கொண்டார். சரியா? ஆனா இந்த லேடி, அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு லேடி, நல்லா பார்த்துக்கோங்க, இது கேர்ள்ஸ்க்காக நான் பண்ணதுனால இந்த வீடியோ ஒரு லேடியிலேருந்து எடுத்தேன். ஆனால் நான் காமனாக எல்லாருக்காகவும் சொல்றேன், நம்ம லைஃப்ல ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். சரியா? நீ உன்னுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சில பாயிண்ட்ஸ் நான் உனக்கு சொல்றேன். எந்த உலகத்துல பறந்த யாரா இருந்தாலும் நம்ம லைஃப்ல தோல்வியை சந்தித்து தான் ஆக வேண்டும். தோல்வியை சந்திக்காத எந்த மனிதனும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வியை சந்திக்காத எந்த மனிதனும் கிடையாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். அருமையான பிள்ளைங்களே, இந்த காலத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறாங்க.
சின்ன ஒரு தோல்வினாலும் உடனே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு லைஃப்ல தோல்வி வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதுல இருந்து நான் எப்படி வெளியில வரணும். தோல்வி என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது, எந்த வயதினருக்கும் வரக்கூடியது, எந்த நபருக்கும் வரக்கூடியது. சரியா? அதை மனசுல வச்சுக்கோங்க. சரியாம்மா? எல்லாருக்கும் தோல்வி வரும். வேற தோல்வி இல்லாத காரியங்களே கிடையாது. என் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையனை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறேன் நான். என்னுடைய மூத்த பையன் ஜூடா, அவன் 12th ஸ்டாண்டர்டில் அவன் என்னுடைய கிளாஸ் தான், நான் தான் அவனுக்கு கிளாஸ் டீச்சர். சரி, அப்போ அவன் ரொம்ப நல்லா படிப்பான். அவன் எல்லா இயர்லையும் எல்லா டைம்லேயும் டாப்பராக தான் இருப்பான். அவன் எந்த சப்ஜெக்ட்லையும் டாப்பராக இருப்பான், எப்படியாவது டாப்பராக வந்துடுவான். அப்போ 12th இது ஐஎஸ்சி போர்டில், சரியா? அப்போ அதில் வந்து அவன் 12th படிக்கும்போது அவனுக்கு ப்ரீ போர்டு எக்ஸாம் நடந்துச்சு. ப்ரீ போர்டு எக்ஸாம் நடக்கும்போது மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். ப்ரீ போர்டில் ஜஸ்ட் போர்டு எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம். சரியா? அவன் ஃபெயிலான உடனே எங்கள் பிரின்சிபல் சார் கூட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, பயங்கர டென்ஷன். சார்கிட்ட போய் நான் அந்த ஸ்கூலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ சார்னு ஏதோ பேச போனேன். மேம் அது எப்படி அவன் ஃபெயில் ஆகலாம், இப்படி பண்ணிட்டான் அப்படி சார் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அவன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பித்தாங்க. மேம் என்ன மேம், ரிச்சர்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு என்கிட்டே சொல்லி கிண்டல் அடித்தான். நான் வந்து எல்லாமே என் ஸ்டூடெண்ட்டு, என் பிள்ளைக்காக நான் சப்போர்ட் பண்ண முடியாது, என்னம்மா பண்ணுறது சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அப்படி பேச. ஆனால் என் மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. ஐயோ, இவன் வந்து எல்லா டைமும் டாப்பராக இருப்பான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேக்ஸில் வந்து அவன் எப்பவும் ரொம்ப ஹை லெவல் கிடையாது. அவன் சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ் படிக்கும்போது கஷ்டப்பட்டு தான் படித்தான். அவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவனுக்கு மேக்ஸ் மற்ற சப்ஜெக்ட்லாம் சூப்பராக படிப்பேன், மேக்ஸ் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, 12th அந்த 1 month அவன் அந்த ப்ரீ போர்டு எழுதி 1 month டைம் கிடச்சிது. 1 monthல 20 days டைம் கிடச்சிது. அந்த 20 daysல 1 week ஃபுல்லாக மேக்ஸ் படித்தான். காலையிலேருந்து நைட்டு வரையும் மேக்ஸ் படி. நைட்டெல்லாம் 3 o'clock வரையும் படிப்பான். 3 o'clock வரை படிப்பேன். எழுதி எல்லா செம்மையும் எழுதி பார்ப்போம். நீங்கள் நம்ம ஸ்டேட் போர்டு மாதிரி கிடையாது. அங்கே வந்து உனக்கு ஐஎஸ்சி போர்டில் இவ்வளோ பெரிய புக்கு, சரியா, பெரிய புக்கு. நீங்கள் நமக்கு இங்கே ஸ்டேட் போர்டில் உள்ளதை விடையும் 3-4 மடங்கு அதிகமாக இருக்கும். விசாகா ஸ்கூலில் படிக்கிறாங்களா ஐஎஸ்சி போர்டு, நல்லா பெரிய புக். அவ்வளோ சம் போட்டு பார்க்குறான். நான் சொன்னேன், என்னம்மா நீ மேக்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் என்ன பண்ணுறது? இல்லை மம்மி, நான் ஹாவ் டு சேஞ்ச் நான் என்னை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் மம்மி. நான் வந்து என்னால் ஃபெயில் ஆகணும்னோ அந்த காரியத்தை நான் மாற்றணும் மம்மின்னு சொல்லி அவன் உட்காந்து ட்ரை பண்ணுறான். உட்காந்து நைட்டெல்லாம் தூங்க மாட்டான், ரொம்ப லேட்டாக தான் தூங்குவான். காலையில் எழுப்பி திருப்பி படிப்பான். ஃபுல்லாக உட்காந்து படித்தான். உன மேக்ஸ் எக்ஸாம் வந்துச்சு. எனக்கும் மனசு படப்படன்னு தான் இருந்துச்சு. ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒரு சான்ஸ் தான் இருந்துச்சு. அதில் ஃபெயில் ஆகிட்டானே, இனிமேல் போர்டு எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்க போகிறானான்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். அவன் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்த மம்மின்னு சொன்னான். பிரின்ஸிபல் சார் சொன்னாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன், அவன் நல்லா எழுதியிருக்கிறான். நாங்கள் ஆனால் எனக்கு மனசில் படப்பட இருந்துச்சு. ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம், ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பான்னு. ஆண்டவரே நீ உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஆண்டவரே அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ரிசல்ட் வந்தப்போ எங்கள் ஸ்கூலில் அவன் தான் வந்து டாப்பரில் ஃபர்ஸ்ட் மார்க் அவன் எடுத்தான். சரியா? எப்போது ஃபர்ஸ்ட் எடுக்கிற புள்ள வந்து செகண்ட் வந்துட்டான். அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இவன் வந்தான்? ஒர்க் பண்ணா, ஃபர்ஸ்ட் எடுத்தான். எங்கள் அந்த டைமில் ஹோல் இதில் வந்து ஸ்கூலில் அவன் வந்து செகண்ட் ரேங்க் வந்திருந்தா. பட் மேக்ஸில் அவன் தான் ஃபர்ஸ்ட் டாப்பர். சரியாம்மா? ஆனால் உன் லைஃப்பில் வந்து நீ தோல்வி அடைஞ்ச அப்படின்னா நீ வந்து அந்த மெத்தட் மேபி ராங்காக இருக்கலாம். நீ மெத்தடை மாற்றிக்க. பாரு, ஒரு பெரிய வந்து மலை இருக்குன்னு வச்சுக்கோயேன். மலையை போய் கையில் உள்ள ஒரு ஆக்ஸை வச்சு டொங்குன்னு அடிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வர முடியும். ஒரு பெரிய குட்டி பாமை போடு, வெடிச்சிடும். மெத்தடை மாற்று. ஏன் மாற்றக்கூடாது? மெத்தடை மாற்று. ஃபெயிலியர் ஒரு இதில் ஃபெயில் ஆகுறேன்னா இது அடுத்தது நான் எப்படி நான் பண்ணலாம்? அந்த மெத்தடை மாற்றி விடு. சரியா? அப்படி பண்ணும்போது உன் லைஃப்ல வந்து நீ பெரிய காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சொல்லி எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஃபிட். அவ்வளோதான். வாட் எவர் மே பி த ஹார்ட் ஒர்க், எந்த ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் ஆண்டவர் வந்து ப்ராஃபிட் தருவார். டைம் ஷார்ட்டாக இருக்கிறனால குயிக்காக முடிக்க விரும்புகிறேன். பட் இந்த அம்மா இருக்கிறாங்களம்மா, அந்த அம்மாவுக்கு இல்லை இருக்கட்டும்க்கா. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நைட் அண்ட் டேயை ஒர்க் பண்ணாங்க. எந்த இது ஃபெயில் ஆச்சோ அந்த ஹஸ்பண்ட் வந்து தன் உயிரை கொடுத்தாரோ, தன்னை சூசைட் பண்ணிட்டாரோ, இந்த அம்மா அதே இதை இன்னைக்கு வந்து crore கணக்கா, ரொம்ப வருஷம் ஆகலை, 1 வருஷத்துல
ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பெரிய ஒரு கடன் இருக்குதுல, நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணாங்க, பிளான் மாத்துனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாம ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்மணியாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால சரியாமா, ஒன்னாலையும் ஆண்டவருடைய கிருபையினால ஒன்னால மாற்ற முடியும். சரி, நெக்ஸ்ட் நீ வந்து பாரு, மேபி ஸ்லோ பட் ஸ்டடி. உன் லைஃப்ல நீ வந்து வேல்யூபிளா இருக்கணும் அப்படின்னா நீ எடுக்கிற ஸ்டெப்பு ஸ்லோவா இருக்கலாம், பட் ஸ்டடியா இருக்கட்டும். ஒரு நாள் ஸ்டெப் எடுக்கேன், அடுத்த நாள் தூங்குறேன், அடுத்த நாள் எழும்புறேன், அடுத்த அப்படி கிடையாது. ஸ்லோவா போ, ஸ்லோவா போ, பட் ஸ்டடியா போ. கன்சிஸ்டன்ட்ங்கிற ஒரு வேர்டு சொல்லுவாங்க, சரியாமா, கன்சிஸ்டன்ட்ங்கிற ஒரு வேர்டு, சரியா. ஆனால் நீ பாரு, அந்த கன்சிஸ்டன்ட் ஒரு டெய்லி கொஞ்சம் 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 கொஞ்சமா, சரியா. ஆபிரகாம் லிங்கன் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், சில நேரத்தில் நான் நடக்க தான் முடியும், ஆனால் நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன், நிற்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், ஆனால் மெதுவா என்ன செய்வேன், போவேன், சரியாமா. அந்த மாதிரி நீ தீர்மானம் எடுத்துட்டு நீ போ. அடுத்ததுக்கா அடுத்தது பாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டடியா நீங்க ஸ்டெப் எடுங்க, சரியா. செகண்ட் நான் உனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, லிவ் ஃபார் அதர்ஸ், சரியா. நீ லைஃப் வந்து விளையாட பெற்ற முத்து அப்படின்னா, உன் லைஃப் நீ மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும். இந்த யங் ஏஜ்ல எத்தனை பேர் மற்றவங்களுக்காக வாழ்றீங்க? உன்னைய மற்ற யோசிக்கிறியா? உன் கூட படிக்கிற பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கிறா? என்னைக்காவது பார்த்துருக்கியா? அவன் முகத்தை பார்த்துருக்கியா? அவன் எப்படி இருக்கிறா? அவன் எப்படி இருக்கிறான்? மேபி அவன் வெளியில சொல்லாம இருக்கலாம். கேர்ள்ஸ் வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க, பாய்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்களும் அவங்க கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, மற்றவங்களும் அவங்க கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நீ கேட்கணும், டேய் என்னடா எப்படி இருக்கடா, ஏன் இன்னைக்கு சாப்பிட்டியா, இன்னைக்கு எதுவும் பிரச்சனையாடா, என்ன ஏன் உனக்கு என்னமா ஆச்சு, என்ன ஆச்சு, வா நம்ம 2 பேரும் ப்ரேயர் பண்ணலாமா, உனக்கு என்ன கஷ்டம். எத்தனை பேர் நம்ம எத்தனை நேரத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனை பேர் அநேக காரியங்களை குறித்து பேசுறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசுறோம், ஆனா மற்றவங்களை குறித்த கரிசனையோடு நம்ம வாழ்றோமா? என்னைக்காவது போய் ரூம்ல போய் அம்மா கிச்சன்ல வேத்துட்டு, அம்மா முகத்தை பார்த்து, என்னம்மா இவ்வளோ வேத்து கொட்டுதா, ஒரு டவல் எடுத்து அம்மா முகத்தை துடைக்கலாமா, நம்ம அம்மா முகத்தை தொடச்சிருக்கோமா என்னைக்காது? அம்மா வேலை செய்யும் போது போய் ஒரு சின்ன டவல் எடுத்து அம்மா தொடச்சு கொடுங்க பாரு, அம்மாவுடைய மனசு குளிரும். அம்மா அந்த குளிர்ந்து அம்மா என் பிள்ளைய ஆசீர்வதிப்பாங்க பாரு, அது ஒரு பெரிய ஆசை. சம்டைம்ஸ் அம்மா ஏதோ கஷ்டத்துல உங்களை திட்டலாம், அதே நேரத்தில் டோன்ட் வரி, நீ நல்லா இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும், அம்மாவுக்காக, அப்பாவுக்காக. அப்பா ஏதோ மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, அப்பா நான் உங்களுக்கு செய்கிறேன், அப்பா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொல்லிப்பாரு. ஒரு நாள் இல்லாட்டி நாள் அப்பா சம்டைம்ஸ் வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க, நீ சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தூங்கும் போது மனசு யோசிக்கும், இன்னைக்கு என் பிள்ளை எவ்வளோ அன்பா என்கிட்ட பேசினான், என் பிள்ளை என்கிட்ட எப்படி பேசினானே, அண்ணன் கிட்ட பேசுவோம், அக்கா கிட்ட பேசுவோம், தம்பி கிட்ட பேசுவோம், தங்கச்சி கிட்ட பேசுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். மக்களுடைய இருதயம் அன்புக்காக ஏங்குகிறது. தவறான விதத்தில் அன்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம், தவறான விதத்தில் அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாயிருக்கிறோம், சரியான விதத்தில் கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அம்மா இருக்காங்களம்மா, மதர் தெரசா எவ்வளவு திரும்ப ஹைட்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து 5.4, மதர் தெரசா 4.8, எவ்வளவு பார்த்துக்கோ, எங்க தான் இருந்திருக்காங்க. என்னைய விட நானே கட்டதான் ஷார்ட்டா தான் இருக்கு, என்னைய விட இவ்வளவுதான் இருக்காங்க அவங்க. அந்த மதர் தெரசா உலகத்தையே கலக்கி இருக்கிறாங்க, ஹோல் வேர்ல்டு, முழு உலகமும் அவங்கள மதர் தெரசா தான், அன்னை தெரசா. முழு உலகத்துக்கும் இன்றைக்கும் அன்னை தெரசாவாக இருக்கிற அந்த தாய் எப்ப தெரியுமா, தன்னுடைய யங் ஸ்டேஜ்ல உங்களை மாதிரி இருக்கும்போது இள வயதில் தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார்கள். தன் வாழ்க்கை சந்தோஷத்தை வெறுத்து ஜனங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த அழகு, அந்த முகம், அந்த ஷைன் பண்ற அந்த முகம், ஷைன் பண்ற கண்கள், கைகள், அந்த இள வயதிலே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, மற்றவர்களுக்காக தன்னையை தியாகம் பண்ணின அந்த வயது, இன்றைக்கு வரையும் அவங்களுக்கு நம்மள மாதிரி அநேக கலர் ட்ரெஸ் கிடையாது. ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் நான் போட்டுட்டு இருக்கிறேன், சில நேரத்தில் ஒரு நாள் காலையில் உள்ள சாயங்காலம் நான் போடுறேன். ஆனால் அந்த அம்மா
ஒரே விதமான ட்ரெஸ் தான் போட்டாங்க. ஆனா இன்றைக்கும் உலகம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏன் அவங்க தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கை மூலமாக இன்றையும் வரையும் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். சரியாம்மா? அடுத்தது கடைசியா இதோட முடிச்சிடறோம்மா. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யூ ஆர் ப்ரெஷியஸ். 3 பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று முடிச்சிட்டம்மா, நீங்கள் குயிக்காக அனுப்பி விட்றேன். சரியா? ஒன்று எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ என்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஸ்டடியாக ஸ்லோவாக நீ எடு. சரியா? நிதானமா. இன்னைக்கு டெய்லி நான் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறியா? டெய்லி 10 நிமிஷம் நீ ப்ரேயர் பண்ணிடு. 10 நிமிஷம் டெய்லி ப்ரேயர் பண்ணிடு. சரியா? இல்லை நான் அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க, நான் காலையில் 4 மணிக்கு கிளம்ப போகிறேன், 5 மணி, ஃபஸ்ட் நாள் 4 மணி, அடுத்த நாள் 10 மணி, முடிஞ்சுது, அவ்வளோதான். நம்மளுடைய டிசிஷன் போச்சு. நம்ம ஆவிக்குரிய பிள்ளையே கிடையாதுன்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அப்படி கிடையாது. டெய்லி 10 நிமிஷம் நீ ப்ரேயர் பண்ணு, நேர்முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணு, 10 நிமிஷம் நீ பைபிள் வாசி. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இன்க்ரீஸ் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு. 2வது மற்றவங்களுக்காக வாழ். 3வதாக ஒரு காரியம், உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நின்று பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் மேலே உள்ள பிக்சர் என்ன தெரியுமா? பன்றி கூட்டங்கள். மேலே உள்ளது பன்றி கூட்டங்கள். சரியா? நம்ம புத்தி இல்லாம நடந்தோம் அப்படின்னா, சரியா, நம்மை பாதுகாக்க முடியாமல் இருந்தோம் என்றால் இந்த பன்றி கூட்டங்கள் நம்மை பீறி போடும். இந்த உலகம் பன்றி கூட்டங்களை போலதான் இருக்கிறது. எங்க மக்களை பீறி போட வேண்டும் என்று சொல்லி உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பன்றிகள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கற்பை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் பொழுது இந்த முத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த ஒரு கிரீடத்தை போல பெரிய ஒரு ராணியுடைய தலையில, மகாராணியுடைய தலையிலையாவது அந்த கிரீடம் வைக்கப்படும் பொழுது அதுல என்ன இருக்கும்? முத்து பதிக்கப்பட்டிருக்கும். அங்க போய் இருக்க போறோமா? பன்றி கூட்டங்கள் நம்மை பீறி போடுவதற்காக நம்ம விற்று போட போகிறோமா? நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி என்றால் உலகத்தில் உள்ளவங்க நம்மளை ஆசை காட்டி, நம்மளை பேசி, நம்மளை மோசம் போக்கி, நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு அநேக காரியங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. இதா இருக்கலாம், இது கூட மேபி அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்ம இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே அந்த ஒரு கிரீடத்தை போல, அந்த ஒரு தலையில வைக்கப்பட வேண்டிய அந்த கிரீடத்தை போல நான் வாழ வேண்டிய முத்து என் வாழ்க்கை மாற்றப்படட்டும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார், நம்மை பாதுகாப்பதற்காக. உலகத்தில் நான் கூட ஒரு தடவை நான் பீகாருக்கு இங்கேருந்து நான் பயப்படுத்துறதுக்காக இல்லை, இப்போ ஆண்டவர் கிருபையினால எல்லாமே நல்ல ஆண்டவர் நிறைய காரியங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு தடவை எப்போ தெரியுமா, நான் 98ல் மேரேஜ் ஆச்சுல, நான் மேரேஜ் ஆகி 2001ல் இந்த காரியம் நடந்துச்சு. நான் ட்ரெயினில் போகிறதுக்காக, ட்ரெயினில் நாங்கள் வந்துட்டுருக்குறோம், இல்லை இங்கேருந்து போயிட்டுருக்குறோம். ஒரிசா பக்கத்தில் வரும்பொழுது திடீர்னு 4-5 பாய்ஸ் ஏறினாங்க. சரி, அப்போ என் பல்ல அவனுக்கு சின்ன பையன் தான், 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஏறும்போது அவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ், அந்த கூல் ட்ரிங்க்ஸ்குள்ளே ட்ரிங்க்ஸை போட்டு ஊற்றிட்டு சுற்றி வராங்க. ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் மட்டும்தான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன். பெரிய நல்ல ட்ரெயின் தான், நான் மட்டும் தான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன். மற்றபடி எல்லா ஜென்ஸு இவங்க என் கூட தான் இருந்தாங்க, என் பையனை வச்சுட்டு. பயமா இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏசப்பா நீங்கள் என்னை காத்துக்கோங்க, நீங்கள் என்ன ஆண்டுடைய பரிபூர்ணமான கரம் பாதுகாத்துச்சு. ஆனால் இந்த உலகத்துலம்மா பசங்களாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டல் போகும்போது இல்லாட்டி நம்ம அநேக காரியங்கள் நிறைய இடத்துல போகும்போது அநேக இடங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோ, உன் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நீ ஆண்டுடைய கரத்தில் இருக்கணும். நீ முத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கிடணும். நீ முத்து, விலையேறப்பட்ட முத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு காரியம் இல்லை, பரவாயில்ல, எப்படி வாழ, முத்து பாதுகாக்கப்பட வேண்டியது. சரியாம்மா? அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உன் வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமா எங்க நீ வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல ஆண்டவர் அழகா கொண்டு போய் அவர் வைப்பார். அவர் வைக்கும்போது நீ எப்படி இருப்ப?
நான் கீழே போடுறதுக்கு இல்லை, சுத்தி தூக்கி வீசுறதுக்கு இல்லை, உன்னைய தூக்கி வீசுறதுக்கு கிடையாது. நீ இந்த இடத்துல வைக்கப்பட்டு எல்லாரும் so beautiful, what a wonder சொல்லி எல்லாரும் பார்த்து உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்புறீங்களா? அதை எத்தனை பேர் அப்படி விரும்புறோமா எல்லாரும்? ஆண்டவர் உங்களை கொடுத்து எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருக்காரு பத்தியாமா? இந்த நாளில கூட ஆண்டுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். தேவன் உங்களுக்காக உன்னை பாதுகாக்கிறவர். அவர் உனக்காக ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிற. நானும் உங்களை மாதிரி இருக்கும்போது நான் யோசிச்சு கூட பார்க்கல. எனக்கு ஆண்டவருடைய பெரிய பிளான்ல நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி வருது. அவர் பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. உன்னை குறித்து பெரிய ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உலக மனுஷனுக்கு அது தெரியாது, உனக்கு தெரியாது, இப்ப சில நேரத்துல பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. பட் உன்னை உருவாக்கின, உன்னை உண்டாக்கின, உனக்காக தன் சொந்த ரத்தத்தை தந்த, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து உனக்காக பெரிய ஒரு திட்டத்தை, மேன்மையான திட்டத்தை வைத்திருக்க. இன்னைக்கு நீ போகும்போது சாதாரணமா நீ போக கூடாது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு நீ போ. ஆண்டவர் வாழ்க்கையில இங்க அப்படி சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற. எந்தெந்த காரியங்கள் உன் மனதுல ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த காரியத்தில் நீ வேரூன்றப்பட்டு அந்த காரியத்துல நீ ஸ்ட்ரென்தன் ஆகணும். நெக்ஸ்ட் இயர் கர்த்தருக்கு சித்தமானா நான் வரும்பொழுது இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். நீங்க அநேக காரியங்களை மற்றவர்கள் சொல்லுகிறவர்களாய் நீங்க மாற போறீங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க வரும்போது உங்ககிட்ட இருந்து நான் சாட்சியை கேட்க விரும்புறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிற காரியத்தை கேட்க விரும்புறேன். ஹல்லேலூயா. ப்ரேயர் பண்ணலாமாமா? நம்ம எல்லாருக்கும் தேவையானது முதலாவது நீ யார் என்பதை புரிந்து கொள். நீ எவ்வளவு முக்கியமானவள் என்பதை புரிந்து கொள். நீ எவ்வளவு விலையேற பெற்றவள் என்பதை புரிந்து கொள். உனக்காக நீ என்ன அந்த வேல்யூபிள் ஆகுறதுக்கு நீ வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிற காரியத்தை புரிந்து கொள். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று இந்த நேரத்தில் கூட நம்ம ஜெபிக்கலாம். அவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். அவனுடைய சமூகத்தில் வாயை திறந்து எந்த காரியம் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதோ அந்த காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட கேளுமா. ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் செய்ய முடியல. எந்த காரியத்தில் நம்ம கஷ்டப்படுறோமோ ஆளுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து இந்த நேரத்தில் கூட ஒரு விடுதலையோடு கூட அந்த இடத்துல போகலாம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் பயபக்தியோடு கூட ஆளுடைய சமூகத்தில் ஒரு பயபக்தி, கைகளை கூப்பி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி, என் வாழ்க்கை ஒரு ஆண்டவரே ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து என்பது நான் இன்றைக்கு புரிந்திருக்கிறேன் சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கையாக இல்லை, மற்றவர்களுக்காக வாழ உதவி செய்யுங்க. நான் எதை செய்தாலும் அதுல நான் கன்சிஸ்டண்டா இருக்க, ஸ்டடியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கை பாதுகாக்கப்படட்டும், என் வாழ்க்கை பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக எங்களுக்கு நான் நன்றி சொல்றோம்ப்பா. அருமையான பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்குறோம்ப்பா. இவங்களை நீர் எவ்வளவாய் நீ நேசிக்கிறீங்கப்பா, இவங்களை எவ்வளவாய் நீங்க அன்பு கூர்ந்திருக்கீங்கப்பா. பிள்ளைங்க உமக்காக வாழட்டும், பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய், தேவனுக்கு மகிமையாக, இந்த பூமிக்கு ஒரு உப்பாக, வெளிச்சமாக, ஆண்டவரே வருகிற நாட்களிலே வருகிற சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை விளக்கமாக பிள்ளைகள் காணப்பட உம்முடைய நாமத்தினால பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல் பரிபூர்ணமாய் தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, மனுஷிக எண்ணங்கள், சத்துருடைய கிரியைகள், ஆண்டவரே எல்லா விதமான தோல்வியின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை சிதறடிக்கிற அவளை வாழ்க்கையில் ஆண்டவரே, அவளை வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய கரம் பிள்ளைகள் மீட்டப்படுவதாக உம்முடைய நாமத்தினால பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, படிப்பிலே, வேலையிலே, அவர்கள் குடும்பத்திலே, எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் எங்கு வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்கள் சரியாய் வைக்கப்படத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை அபிஷேகிங்க. ஒரு தீர்மானத்தோடு கூட
இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. சின்ன சின்ன தீர்மானங்கள் அவங்க வாழ்க்கையில எடுக்கும் பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவரே, ஞானமுள்ள பிள்ளைகளாக, விவேகமுள்ள பிள்ளைகளாக, பிள்ளைகள் விளக்கத்தக்கதாக உம்முடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல் தேவ கிருபை. அவங்க பேரண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக, சபையாருக்காக, ஊழியருக்காக, அருமையான போதகருக்காக, அவங்க குடும்பத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நீ நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.